ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। हम अपने सकारात्मक विचारों के द्वारा स्वस्थ और सुखी कैसे बने। இன்று ஒரு நல்ல டாபிக்கை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பாசிட்டிவ் சிந்தனை மூலியமாக எப்படி ஆரோக்கியமாக மற்றும் சுகமான வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது. क्योंकि वर्तमान समय हमारे जीवन में सभी समस्याओं का मूल कारण है मन में चलने वाले निगेटिव विचार. இப்போ இந்த நிகழ்காலத்துல முக்கியமான பிரச்சனை என்னன்னா மனதில் எழக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் தான் காரணமா இருக்குது. जिसके मन में निगेटिव विचार चलते वो स्वस्थ और सुखी नहीं बन सकता. யாருடைய மனதுல நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள் ஓடுதோ அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது, சுகமாகவும் இருக்க முடியாது. आज विचारों से ही शब्द बनते, विचारों से वृत्ति बनती, विचारों से दृष्टि बनती, दृष्टिकोण बनता है. இன்று சிந்தனையின் மூலமாகத்தான் உங்களுக்கு வார்த்தைகள் வருகிறது, நம்முடைய உள்ளுணர்வு இருக்கிறது, கண்ணோட்டம் இருக்கிறது, எல்லாமே சிந்தனை ஒட்டித்தான் இருக்கிறது. जिसके विचार ज्यादा चलते उसके अंदर क्रोध की उत्पत्ति होती. யாருக்கு அதிகமா சிந்தனை ஓடுதோ அவங்களுக்குள்ள கோபத்தினுடைய உணர்வுகள் தோன்றுகிறது. और एक सेकंड का गुस्सा व्यक्ति क्या करेगा उसको कोई भरोसा नहीं है. ஒரு வினாடி கோபப்பட்டாங்க அந்த மனிதர் என்ன செய்வாருங்கிறது எந்த நம்பிக்கை இல்லை, எந்த ஒரு தெளிவும் இல்லை. इसलिए वर्तमान समय अगर हमें स्वस्थ रहना है, जीवन में सुखी बनना है, अपने विचारों को पॉजिटिव और कम चलाने की प्रैक्टिस करनी जरूरी है. நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சிந்திக்கணும், ரொம்ப குறைவா சிந்திக்க வேண்டும். जिस घर में निगेटिव चिंतन है वहाँ लक्ष्मी वास नहीं कर सकती. எந்த வீட்டுல நெகட்டிவ் சிந்தனை இருக்குதோ அங்க லட்சுமி இருக்க மாட்டாங்க. वहाँ बरकत नहीं हो सकती. அங்கு வளர்ச்சி என்பது ஏற்பட முடியாது. वहाँ आपस में संबंधों में कड़वाहट आती है. அவங்களுக்கு அங்க சம்பந்தத்துல இடையில வந்து கசப்புத்தன்மை இருக்கும். इसलिए आजकल घर घर में रामायण चल रहे हैं, घर घर में महाभारत चल रहे हैं. வீட்டுக்கு வீடு ராமாயணம் நடக்குது, மகாபாரதம் நடக்கிறது. आपस में एक दूसरे के साथ बनती नहीं, தங்களுக்கு இடையில ஒருத்தருக்கு ஒரு ஒத்து போக மாட்டேங்குது. और इसलिए आजकल लोग नशा करते हैं, कहीं सुसाइड करते हैं, कोई किसी को मार देते. कारण मन के निगेटिव विचार. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒத்து போகாத காரணத்தினால சிலர் போதை பழக்கத்துக்கு அடிமையாடுறாங்க, மதுபானம் அருந்துறாங்க, அப்புறம் மறுபடியும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அல்லது மற்றவங்கள மர்டர் பண்ணிடுறாங்க. इसलिए परमात्मा आकर के हमें इस विद्यालय के माध्यम से आध्यात्मिक ज्ञान देता है. कौन सा ज्ञान? बच्चे, ये ड्रामा रिपीट होता है. तुम्हारे आसपास जो भी है कोई तुमको देने के लिए, तुमको लेने के लिए. इसलिए ये सब कर्म गति ड्रामा जो हुआ अच्छा हुआ, सहन शक्ति, ये सारा ज्ञान के आधार से व्यक्तियों से मुक्त बनाता है. அதனாலதான் பரமாத்மா வந்து ஞானத்தை கொடுத்து எல்லாம் நமக்கு எல்லாம் எடுத்து சொல்லி இது வந்து கர்மத்தினுடைய விளைவு அப்படிங்கறத புரிய வச்சு நமக்குள்ள வந்து எல்லாம் தெளிவுபடுத்துறாரு. ये ज्ञान कोई किताबों में, कोई स्कूलों में नहीं पढ़ाया जाता है. केवल ये ब्रह्मा कुमारी विद्यालय में स्वयं परमात्मा सिखा रहे. இந்த ஞானம் எந்த புத்தகத்திலயோ அல்லது ஸ்கூல்லயோ சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது, स्वयं परमात्मा வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். इसलिए हमें इस ज्ञान के माध्यम से अपने आप को सशक्त बनाना है, अपने आप को इन तनाव टेंशन से मुक्त बनाना है. ஆகவே இந்த ஞானத்தின் மூலமாக நம்மளை நல்லவர்களாக ஆக்க வேண்டும். அதே சமயத்துல நம்ம டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கையை கொண்டு வரணும். घर को नहीं छोड़ना, उसी जॉब को करना, उसी ड्यूटी को करना, केवल अपने विचारों को बदलने की जरूरत है. அதாவது வீட்டுல விடுறோம்னு இல்லை, வேலை வேண்டாம்னு இல்லை, ஆனா நம்முடைய சிந்தனை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவ் சிந்தனையாக. आज लक्ष्मी नारायण कोई घर छोड़ करके जंगल में नहीं रहते थे, रहते थे गृहस्थ में रहे, लेकिन उन्होंने संगम युग में परमात्मा के ज्ञान के आधार से अपने संस्कार पॉजिटिव बनाए थे. इसीलिए उनका राज्य
वो स्वस्थ थे, सुखी थे। பாருங்க, இந்த லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க, அவங்க வீடு வாசல் விட்டுட்டு காட்டுக்கு போகல. அவங்க இங்கிருந்து பரமாத்மாவுடைய ஞானத்தினுடைய ஆதாரத்துல தன்னுடைய சன்ஸ்காரத்தை மாத்தி சத்தியுகத்துல அந்த மாதிரி ஒரு நல்ல நிலை அடைஞ்சிருக்கிறாங்க. इसलिए अब हमें अपने जीवन को पॉजिटिव बनाना है, सकारात्मक बनाना है। तो हम अपने लाइफस्टाइल को सकारात्मक पॉजिटिव कैसे बने, उसके लिए मैं 5 बातें कोशिश करके आपको देने की कोशिश करता हूँ. அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவ் சிந்தனை, அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டு வரணும். அதுக்காக உங்களுக்கு 5 விஷயங்களை நான் முயற்சி செய்து சொல்ல போறேன். ये 5 चीजें अगर आप अच्छी तरह समझ जाएंगे तो आपको कभी भी तनाव, टेंशन नहीं आएगा, कभी भी नेगेटिव विचार नहीं चलेगी. இந்த 5 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் வருவது வராது, அதாவது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தாட்ஸோட நெகட்டிவ் வராது. क्योंकि आजकल छोटे बच्चों से लेकर के बड़ों तक, अमीरों से लेकर के गरीबी तक, सभी के अंदर मानसिक तनाव है. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரையில ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க, அதாவது செல்வந்தர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மன ரீதியாக அந்த டென்ஷன் என்பது இருக்கத்தான் செய்கிறது. और जिस घर में तनाव है, टेंशन है, वहाँ एसी है, गाड़ी है, वहाँ पर रात को चैन की नींद नहीं आती. எந்த வீட்டுல டென்ஷனும் எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதோ அங்க நிம்மதியா தூங்க முடியறது இல்ல. ஏசி இருக்கலாம், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் தூக்கம் வர்றது இல்ல அவங்களுக்கு. सब कुछ है लेकिन सुख और शांति नहीं है. इन सब टेंशन का प्रभाव शरीर के ऊपर पड़ता है, शरीर की बीमारी होती जा रही है. எல்லாமே இருக்குது, ஆனா நிம்மதி இல்ல, அவங்களால நல்லா தூங்க முடியல. இதனுடைய நெகட்டிவ் இருக்கனால என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருது. इसलिए तनाव को इंग्लिश में कहते हैं टेंशन. टेन मतलब 10, सन मतलब बच्चे. சிலர் இந்த தனாவு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க, எல்லாமே டென்ஷன்ங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 10 சன், அதாவது 10 மகன்கள் அப்படின்னு சொல்றப்போ. अब किसी के 10-12 बच्चे, माँ बाप शांति से बैठेंगे, एक आएगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको भगाओ, दूसरे आएगा पापा जी मुझे भरिए. जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा. इसलिए आजकल दुनिया में कहते हैं छोटा परिवार सुखी परिवार. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 10-12 குழந்தை இருக்குதுன்னா, ஒரு குழந்தை வாங்க அப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, ஒரு குழந்தை எனக்கு பணம் கட்டணும்னு சொல்லு. இது இப்படி சொன்னா ஒருத்தர் நடக்கணும், இன்னொருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க அமைதியா நிம்மதியா இருக்க முடியுமா? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, சிறிய குடும்பம் छोटा परिवार सुखी परिवार, संतोषमान कुटुंब சொல்றாங்க. तो हमारे बच्चे कौन से अनेक थॉट्स मन में जो विचार पैदा होते हैं, ये हमारे विचार. और जैसे जो बच्चे ज्यादा पैदा होते हैं, जिन माँ बाप भी कमजोर होते हैं, इसी तरह जो ज्यादा सोचता है, व्यर्थ सोचता है, वो मानसिक रूप से, शारीरिक रूप से वो व्यक्ति भी कमजोर होता है. பாருங்க, எந்த குழந்தைகளுக்கு நம்ம எந்த வீட்டுல அதிக குழந்தை இருக்கோ அவங்க அம்மா அப்பா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் யாரு? எண்ணங்கள் தான். எண்ணங்கள் யார் அதிகமா உற்பத்தி பண்றாங்களோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் போயிருது, மன ஆரோக்கியம் போயிருது. और जिसको ये मानसिक तनाव है, उसके चेहरे में खुशी नहीं होगी. भले कुछ भी मिल जाए लेकिन चेहरा खुशी नहीं रह सकता. और जो नाराज रहता है, उदास रहता है, वो व्यक्ति शरीर से भी बीमार हो जाता है. இந்த மாதிரி ஏதாவது எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட, ஆனா முகத்துல இந்த மலர்ந்த முகம் இருக்காது. அதனால நம்ம இந்த நெகட்டிவ் சிந்தனை வரக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். इसलिए पॉजिटिव का स्रोत है ईश्वरीय महावाक्य मुरली. பாசிட்டிவ் ஆதாரம் ஈஸ்வரிய மகாவாக்கியம் முரளி. आज टीवी खोलो निगेटिव, किसी के पास जाकर के बैठो निगेटिव, कहीं भी आपको पॉजिटिव कुछ भी बातें नहीं दिखाई पड़ती. இப்ப பாருங்க, இப்பெல்லாம் டிவி திறந்தீங்கன்னாவே நெகட்டிவ் தான் வருது. யார்கிட்டயா போய்க்கொண்டு பேசலான்னு போனீங்கன்னா அங்கேயும் நெகட்டிவ் தான் வருது. இப்ப நெகட்டிவ் தவிர எதுவுமே இல்லை. तो हम पॉजिटिव बनने के लिए, इसीलिए आजकल डॉक्टर क्या कहते हैं, ये खुश रहो, ज्यादा टेंशन भी नहीं आओ. लेकिन डॉक्टर कोई दवा टैबलेट देता है, ये टैबलेट खाओ तुम्हारी खुशी बहुत हो जाएगी. பாருங்க, டாக்டர்ஸ் போனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க குஷியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேப்லெட்ஸ் போய் சாப்பிடுங்க, குஷியா சாப்பிடுங்க, எல்லாம் நல்லாயிருன்னு சொல்றாங்க. लोग खुश होने के लिए क्या करते हैं, लाफिंग क्लब में जाएंगे, हाथ ऊपर करेंगे, हाँ 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 करेंगे,
घर में आते पत्नी का मुंह देखते चेहरा डाउन हो गया। மனிதர்கள் வந்து குஷியா இருக்கிற லாஃபிங் கிளப்ஸ்க்கெல்லாம் போறாங்க. அங்க போயிட்டு கையெல்லாம் உயர்த்தி ஆஹான்னு சொல்லி சிரிப்பாங்க வேக வேகமா. அப்ப வீட்டுக்கு வந்து மனைவியோட முகத்தை பார்த்தோன்னே அப்படியே குடிச்சு போயிருக்கு, அப்படியே தொங்கி போயிருக்கு. आजकल डॉक्टर ये भी कहते हैं कड़वी चीजें खाना पसंद करो, करेले खाओ, कड़ू नीम के पत्ते खाओ, मेथी के लड्डू खाओ, आपकी हेल्थ अच्छी बन जाएगी। करेले मतलब सब्जी की करेले की बात नहीं, जीवन में किसी ने अपमान किया, किसी ने तंग किया, परेशान किया, वो सोचो नहीं, टेंशन में आओ, इसको डाइजेस्ट करो, उसको सहन करो, वो मानसिक रूप से शारीरिक रूप से स्वस्थ रहेगा। ये है करेले। இப்போ டாக்டர்ஸ் போகும்போது அவங்க சொல்கிறாங்க கசப்பான பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, பாகற்காய் நல்லா சாப்பிடுங்க, அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது வெந்தயக்கீரை இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நமக்கு வரக்கூடிய கசப்பான விஷயங்களை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக டைஜஷன் பண்ணிக்கணும், உள்ள நம்ம ஜீரணம் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும், மன ஆரோக்கியமா இருக்கும். आजकल छोटे छोटे बच्चों भी सहन शक्ति ने, आज मैं एक स्कूल में गया था यहाँ के, उस स्कूल में मैंने एक बच्चों को प्रश्न पूछा, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है? झूठ बोले कौवा काटे। लगभग 95% बच्चों ने सभी ने हाथ खड़ा किया, सर हमको गुस्सा आता है। पर இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட கேட்டோம், அதாவது குழந்தைகள் இடத்துல கேட்டோம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு கோபம் வருது, பொய் சொன்னீங்கன்னா காக்கா பத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டோம். 95% வந்து கை தூக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் கோபம் வருது. सामने टीचर बैठे थे, मैंने कहा सर ये क्या है? सभी ने हाथ खड़ा किया, गुस्सा। सर कहते हमको भी गुस्सा आता है। டீச்சர்கிட்ட கேட்டதை பிரின்சிபல் அவங்ககிட்ட கேட்டோம், இது என்ன எல்லாருமே 95% பக்கமாக கை தூக்கிட்டீங்களா, அது என்ன எல்லாரும் கோபம் வருங்கிறாங்க அப்படின்னு. சார் எனக்கும் கோபம் வருது அப்படின்ட்டாரு. पहले जमाने में बच्चे लेट आते थे, होमवर्क नहीं करते थे, टीचर उसको सामने बुलाकर उनके हाथ पर छड़ी मारते थे। लेकिन आज किसी बच्चे को छड़ी मारो तो क्या करता है? सर भारो फिर देख लूंगा। பாருங்க, இப்போ முன்னெல்லாம் வந்து யாராவது லேட்டா வந்தாங்க ஹோம்ஒர்க் பண்ணினா கை நீட்ட சொல்லி அந்த எல்லாரும் அந்த என்ன சொல்லுவோம் தண்ணியை அடிப்பாங்க. அது எதுக்காகனா அந்த கீப்ரஸர் எல்லாம் பண்றாங்களா, அது மாதிரி அதன் மூலியம் மூளையில ஓப்பன் ஆகிருக்க பண்ணுவாங்க. இப்போ இங்க வந்து இப்போ யாராவது அடிச்சா என்ன பண்றாங்க, போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா வா வெளிவா பாக்குறேன்னு சொல்லுவாங்க. आजकल के मम्मी पापा ने बच्चों को इतना लाडला बनाया, झगड़ा करने के लिए वहां आएंगे मम्मी पापा टीचर के सामने, क्या मेरे बेटे को या बेटी को तुमने खाना खिलाया? ठीक है, कल से लेट आओ, मरो, जियो, टीचर नहीं देखेगा, उसके संस्कार बिगड़ जाएंगे। इसीलिए मुझे तो लगता है मम्मी पापा को और ही जाना जाकर के करना चाहिए, सर थैंक यू, अच्छी तरह पर कल और पिटाई करो इसकी, ताकि समाज में जाकर उदाम नहीं मचाएगा वो। பாருங்க, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இங்கே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க, என்னோட பையனை என்னுடைய பெண்ணை அடிச்சிங்களா, நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்ல வர்றாங்க. அப்போ இவங்க டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறேன், இது எதுக்கு இந்த வம்பெல்லாம், என்னமோ போ எப்படி கெட்டுப்போம் சன்ஸ்காரத்தை நீங்கள் எடுத்துப்போன்னு விட்டுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சமுதாயத்தில் அவங்களுடைய சன்ஸ்காரம் கெட்டு இருக்கிறதுனால மோசமான நிலை ஏற்படுது அவங்களுக்கு. बच्चों को इतना लाडला बनाया, वही बच्चा के समाज में जाता है तो क्या करता है, जब कोई किसी को बोलता है वो भी 2-4 बोलता है, लेकिन बड़ा होने के बाद मम्मी पापा तो चले गए, अब किसको बताएं? फिर टेंशन में आता है, फिर नशा करता है, किसी का मर्डर भी करता है। इसलिए आज क्राइम बढ़ रहे हैं, इसलिए बच्चों को सहन करना सिखाओ। பாருங்க, இப்பெல்லாம் வந்து தாய் தந்தைகள் அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துறாங்க, அவங்க சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்தணும், அவங்களுக்கு நல்ல சொல்லி கொடுத்து மேலே கொண்டு வரணும். आजकल के मम्मी पापा बच्चों से परेशान है, क्यों? कहते मोबाइल के बिना बच्चे रहते ही नहीं, सबका क्वेश्चन है। தாய் தந்தைகளுக்கு இப்போ குழந்தைகளால ரொம்ப குழந்தைகளை ஒட்டி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏன்னா அந்த மொபைல் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல, அது வாங்கினாங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. मैं कहता हूँ गुरु को नहीं, आप माता तो उसकी गुरु है। இப்போ நான் சொல்றேன், குரு யாரு? தாய் தானே குரு. जब बच्चा गर्भ में जो माता टीवी देखती, फेसबुक देखते, व्हाट्सएप देखते, वो गर्भ के सारे संस्कार उसके ऊपर पड़े, जब बाहर आता है सारा सीख आया है।
பாருங்க, தாயோட கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும்போது அவங்க வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறோன்னா அந்த இது அவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் போகுது. அது வெளி வரும்போது அந்த மாதிரி இருக்குது. महाराष्ट्र में शिवाजी पैदा हुआ, वो क्यों हुआ? जब शिवाजी की आत्मा जब गर्भ में थी, उस समय उसकी माँ जिजामाता अच्छे ग्रंथ पढ़ती, अच्छी साहित्य करते, साधना करते, डांडपटा चलाती, तलवार चलाती, वो बच्चे के ऊपर संस्कार पड़े, एक शूरवीर बन गया. அதாவது நீங்க சத்ரபதி சிவாஜி அவங்களுடைய வரலாறு கேட்டிருப்பீங்க. அவங்க அம்மா வந்து இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது எல்லா விதமான சீஜா மாதாஜி அவங்க வந்து எல்லா விதத்திலேயே அந்த கத்தியில் சண்டை போட்டு பழகினாங்க, அல்லது ஒரு தீர செயலாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சன்ஸ்காரம் எடுத்துக்கிட்டு தான் அந்த சத்ரபதி சிவாஜி வந்தார். केवल बच्चों को जन्म देना ये हमारा काम नहीं है, उनको संस्कार बनाने का भी हमारा काम है. வெறும் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்கறது நம்முடைய வேலை இல்லை, அவங்களுக்கு நல்ல சன்ஸ்காரத்தை கொடுக்கறது கூட நம்முடைய வேலை தான். आज के बच्चे मोबाइल के कारण बिगड़ते जा रहे हैं, निगेटिव बनते जा रहे हैं. इसलिए हमें खुद भी पॉजिटिव बनना है, परिवार को भी सुखी बनाना है. इसलिए व्यर्थों से बचने की जरूरत है. இன்றைய குழந்தைகள்லாம் தான் இந்த மொபைல் மூலமா ரொம்ப கட்டிட்டு போறாங்க. அதனால வந்து நம்முடைய கடமை அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் வந்து தவிர்க்க சொல்லணும். तो मुझे कोई भी प्रकार का तनाव टेंशन ना आए, उसके लिए हमें सबसे पहली बात है कर्म गति को याद रखो. முதல்ல நமக்கு டென்ஷன் வரக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. அதுக்கு இந்த கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை புத்தியில வைங்க. முதல்ல एक संसार की बहुत बड़ी सीक्रेट बात आपको सुनाता हूँ. आपके घर के जितने भी लोग हैं, कोई आपको देने के लिए है, कोई आपसे लेने के लिए है. இப்ப நான் ஒரு இந்த உலகியலான ஒரு சமூக ரீதியான ஒரு நம்ம ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ உங்க குடும்பத்துல யாராவது பிறந்திருக்கிறாங்க, யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா எதையாவது கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, இல்ல ஏதாவது எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. अस्कई कहते हैं मुझे इसीलिए तनाव आता है, मैं इसके रास्ते में कभी गई नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करती है? ऊपर देख करके गई, भगवान तुमने भी आंखें बंद किया क्या? ये मेरे साथ क्या हो रहा है, क्यों हो रहा है? ये तनाव का कारण है. பாருங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க நான் இவங்க வீட்டுக்கு கூட போனதில்லை, நான் என்ன செஞ்சேன், ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி சிந்திக்க சிந்திக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டென்ஷன் அதிகமாயிட்டே போகுது. टाली कभी एक हाथ से नहीं बजती, टाली के लिए दो हाथ चाहिए. கை தட்டுதலுக்கு ஒரு கை மட்டும் தட்டும் போது அசைக்கும் போது சத்தம் வருதுல, ரெண்டு கை சேர்ந்தா தான் சத்தம் வருது. अगर कोई व्यक्ति आपके साथ उल्टा सुल्टा कर रहे हैं, आपने भी कभी उसके साथ किया था, भली जन्म में नहीं किया, कभी ना कभी जरूर किए. இப்போ ஒருத்தரும் கூட முரண்பாடாக நடந்துக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது நீங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவருக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்க. அது இப்போ வந்து அதுல வெளிவருது. कर्मों से ही परिवार बनता है, कर्मों से ही संबंधी मिलते हैं, कर्मों के आधार से हमारे परिवार के सब लोग आते हैं. इस कर्म गति को समझने वालों को कभी भी निगेटिव विचार नहीं चलेंगे. அதாவது கர்மத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் வராது. இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வர்றவங்களும் சரி, உங்க கூட சமுதாயத்தில் தொடர்புகளும் வர்றவங்க சரி, உறவுகளும் சரி, எல்லாமே கர்மத்தினுடைய ஆதாரத்தில் அப்படி வந்து அமைகிறாங்க. एक धृतराष्ट्र था महाभारत में, धृतराष्ट्र अंधा था, तो कृष्ण के पास जाता है, कहता है भगवान मुझे सजा क्यों? तो कृष्ण हंसता है, कहता है आपने कोई गलत काम किया होगा? कहता नहीं, देखो बोला कई जन्म पीछे, कभी तो कई जन्म पीछे याद करते गया. एक जन्म में भीष्म धृतराष्ट्र छोटा बालक था, बच्चा था, उसने एक पंछी को पकड़ा, एक सुई ली, उसकी आंखें तोड़ी, और पंछी को बहुत दर्द होता है तो भी नहीं छोड़ता. और कृष्ण ने कहा इसी कर्मों का फल आज तुम्हारी आंखें अंधी है. திருதராஷ்டிரர் பிறவியிலே கண்ணில்லாம பிறந்தாரு இல்லைங்களா? அப்போ வந்து ரொம்ப துக்கப்பட்டு ஸ்ரீகிருஷ்ணன் போய் கேட்கறாரு, இது ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு கண்ணில்லாம போச்சுன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, சிரிச்சுட்டே இருப்பாராம் ஸ்ரீகிருஷ்ணன். அப்புறம் அவர் சொல்லுவார் ஸ்ரீகிருஷ்ணன், நீ பல பிறவிக்கு முன்னாடி போ, ஒரு பிறவியில நீ என்ன பண்ணுன, ஒரு பறவை பிடிச்சி நீதில் அதாவது ஊசி வச்சு கண்ணை குத்திக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனுடைய கர்மத்தின் காரணமாக தான் இப்போ உனக்கு இந்த நிலை வந்திருக்குன்னு புரிய வைப்பாரு. भीष्म पितामह वाहनों में शया पर पड़ा था, तो कृष्ण उसको लास्ट में मिलने के लिए गए थे. तो भीष्म पितामह प्रश्न पूछते, भगवान मुझे सजा क्यों? मुझे बाणों की मैंने क्या कर्म किया तो मुझे सजा भोगनी पड़ रही? அதாவது போர்க்களத்துல
பீஷ்மர் வந்து அம்புகள் மேலே படுத்திருப்பார். அப்போ வந்து கிருஷ்ணர் வருவார். அப்போ கேட்பார், அந்த பீஷ்மர் கேட்பார், எனக்கு ஏன் இந்த நிலை வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் ஏன் வந்திருக்குன்னு கேட்பாரு. तो कृष्ण ने कहा कि आपने कोई गलत काम किया होगा? कहता नहीं, कई जन्म पीछे गया भीष्म पितामह, एक जन्म में वो राजा थे, रथ में कहीं जा रहे थे, एक सांप रास्ता क्रॉस कर रहा था, उनको लगा सांप मर न जाए रथ के नीचे. பாருங்க, ஒரு நீங்க பல ஜென்மத்துக்கு பின்னாடி ஒரு சொல்றாரு பீஷ்மர்கிட்ட, நீ ஏதோ தப்பு செஞ்சிருப்ப, ஏதோ அதனாலதான் இப்படி வந்திருக்கணும் இல்லைங்கிறாரு. இல்ல, பல ஜென்மமும் போய் பாக்குறாங்க. அப்ப இவர் ராஜாவா இருந்தாரு. போயிட்டு இருக்கும்போது தேர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு கிராஸ் பண்ணும். அப்ப அதுல சக்கரை ஏறிடக்கூடாது, அப்படி தேர் ஏறிடக்கூடாதுன்னு அம்பு எடுத்து தூக்கி எறிவாரு பாம்பை. तो क्या किया, रथ को रोका, उसके पास तीर थे, तो तीर को निकाला, सांप को उठाया, बाजू में फेंक दिया, लेकिन कहाँ गिर गया क्या हुआ वो नहीं देखा. साइड पर बरगुल के कांटों का बाढ़ था, सांप उसके ऊपर गिरा, नीचे से कांटे चुभ गए और तड़प करके वही मरा. उसकी सजा भीष्म पितामह को बाणों के शिरा पर दिखा. பாருங்க, அந்த அவர் தேர்ல போயிட்டு போது இறங்கி போய் சரி அது எடுத்து எறிகிறாரு. அப்ப அந்த பாம்பு போய் விடும்போது முள்கள் நிறைந்த அந்த புதர்ல போய் அப்படியே மாட்டிச்சு, அந்த முள்ளு குத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அது இறந்துச்சு. அதனுடைய தண்டனை தான் இப்போ வந்து அவர் அம்பு மேல இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. वर्तमान के हर इंसान के जो प्रॉब्लम है उसके ही कोई पिछले जन्म में बोए हुए कर्मों का परिणाम है. இப்ப நிகழ்காலத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க பல பிறவிகளுக்கு முன்னாடி அவங்க போட்ட விதை தான் இப்ப வந்து அது வளர்ந்து நிக்குது. कोई भी व्यक्ति दोषी नहीं है, कोई भी परिस्थिति दोषी नहीं है. और इस ज्ञान की कमी का कारण हम कहते ये क्यों करता है, मेरे साथ क्यों करता है, ऐसा क्यों करता है, ऊपर भी देख के करता है. लेकिन कर्म बीज बोए हैं, उसका फल खाना ही पड़ेगा, काटना ही पड़ेगा. இது யாருடைய தோஷம் கிடையாது, எந்த விஷயத்தினுடைய தோஷம் கிடையாது. நம்ம வந்து இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நமக்கு துக்கம் வராது. நம்ம செஞ்ச வினை தான் நம்ம திரும்ப வந்து நமக்கு முன்னாடி நிக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். लोगों से नहीं डरो, भगवान से कभी नहीं डरो. अगर डरना है तो अपने गलत कर्मों से जरूर डरना. மனிதரிடத்தில் பயப்பட வேண்டாம், கடவுளிடத்தில் பயப்பட வேண்டாம். நம்முடைய செய்யக்கூடிய செயல் மீது நமக்கு பயம் இருக்கட்டும். और कर्मों के बीज कहाँ मिलते हैं? ये सत्संग में मिलते हैं, ये ज्ञान की मुरली सुनने से मिलते हैं. आज हमें अच्छे कर्म कैसे करना है उसको कोई भी गाइडेंस नहीं कर रहे हैं और इसीलिए हर पल लोगों से पाप कर्म बढ़ते जा रहे हैं. இப்ப பாருங்க, கர்மத்தினுடைய விதை அந்த ரகசியம் வந்து நமக்கு ஞானத்துல தான் கிடைக்குது. ஆனா வெளியில் இருக்கிற மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒவ்வொரு டைம்லயும் அவங்க பாவத்தை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. क्या देखना है, क्या सोचना है, क्या सुनना है, ये सारे दुनिया में इसके नियम कायदे बने हैं और ये कायदे हमें आध्यात्मिक ज्ञान सुनने से पता चलता है. இப்ப நமக்கு தெரியும் நம்ம என்ன சிந்திக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எல்லாமே நமக்கு கர்மத்தோட விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. ஆனா நம்ம அதன்படி நடக்கும்போது அதுல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். इस कर्म गति को समझने एक बहुत सुंदर घटना मैं आपको सुनाने जा रहा हूँ. ध्यान से सुनना. मैं इस घटना का कुछ लास्ट में प्रश्न भी पूछूंगा. பாருங்க, இப்ப நான் ஒரு கர்மத்தினுடைய ரகசியத்தை ஆழமான விஷயத்தை சொல்ல போறேன். நீங்க ரொம்ப கவனமா இந்த கதையை கேளுங்க. நான் பின்னாடி வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம் உங்களை எல்லாம். एक आगरा में पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. ஒரு ஆக்ரால பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருந்தாங்க, ஒரு குடிசையில் இருந்துட்டு இருந்தாங்க. तो उसे तो उनके पास एक मेहमान आया. वो मेहमान आया था दिल्ली में खरीदारी करने के लिए, लेकिन अचानक दिल्ली की दुकान बंद थी. तो मेहमान क्या करता, आगरा घूमने के लिए गया. सारा दिन उस मेहमान के ने आगरा देखा, लेकिन रात को सोने का प्रॉब्लम हो गया. பாருங்க, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க. ஒருத்தர் நல்ல வியாபாரி, ஏதோ பணத்தோட நம்ம டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். 3 நாள் அவரோட சுத்துறாரு. அப்புறம் சுத்திட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, எங்க தங்குறது, இவ்வளவு காசு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு சிந்தனை வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. तो उस व्यापारी को लगता है रात को कहाँ सो जाओ, क्योंकि सारे होटल पहले से बुक थे. उसको लगता है कहीं बस स्टैंड पर सो जाओ बैग चोरी हो जाएगी, कहीं स्टेशन पर सो जाओ तो भी चोरी हो जाएगी. तो अचानक उस व्यापारी को याद आया, मेरी गरीब पति पत्नी, चलो उनके पास जाता हूँ. रिक्शा करके उनके पास चला गया. அப்போ
என்ன ஆகுதுன்னா இவங்க இப்போ வந்து அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, ரூம் எல்லாம் போய் பார்த்தா புக் ஆகிருக்குது, ரூம் கிடைக்கல. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு தூங்கினாலும் திருடிட்டு போயிடுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் தூங்கினாலும் திருடிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ரிக்ஷா ஓட்டுற அந்த இது உறவினர், ரொம்ப தூர உறவினர் அவர் ஞாபகத்துக்கு வந்தாரு. तो गरीब पति पत्नी तो बड़े खुश हो गए, ये व्यापारी इतना बड़ा व्यापारी कभी ना आने वाला आज हमारे घर में आया, उसको खिलाया पिलाया चाय पानी दिलाई, सोने से पहले उसने अपने बैग खोली, कपड़े चेंज करने थे. பாருங்க இப்போ அவரு ரிக்ஷா பிடிச்சி இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து அவங்க ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே வரும்போது வரமாட்டாங்க, இவ்வளவு செல்வந்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல விருந்தவங்க ரொம்ப நல்லா செய்யறாங்க. அவங்களும் திருப்தி ஆயிட்டாங்க. ரைட்டு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ரெஸ்ட்டுக்கு தூங்குறதுக்கு போவாங்க. அப்போ அந்த டைம்ல तो सोने से पहले उसने अपनी बैग खोली, क्योंकि बैग में करोड़ों रुपए उसने लाए थे, 1000 के बंडल अलग, 500 के अलग. तो गरीब की पत्नी की नजर जब बैग खोली तो उसकी नजर गई, तो उसने देखा अरे हमने तो 500 रुपए की नोट नहीं देखी और उसके पास इतने बंडल है. उसको लगता है 2-4 बंडल हमको मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी. பாருங்க அந்த டைம்ல அவங்க மிஸ்ஸஸ் பாக்குறாங்க, அந்த என்ன அந்த வீட்டு ஒய்ஃப் பாக்குறாங்க. அதை இவர் வந்து அந்த பணத்தை எல்லாம் எழுதிட்டு 1000 ரூபா நோட்டு 500 நோட்டு நிறைய இருக்குது. இவங்க தன் வாழ்க்கையில 500 ரூபா நோட்டு கூட பார்த்து இல்லையா, அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. तो 12 बजे बाहर गई, बड़ा से पत्थर उठा के लाती है और पत्थर सीधा उस मेहमान के सिर में मार दिया, क्योंकि उसकी बैग सिरानी थी. जैसा पत्थर मारा उसका तुरंत मर्डर हो गया. मर्डर होते ही पति की नींद खुली. पति कहता ये आवाज क्या हो गया? कहता हमारी गरीबी दूर हो गई, देखो कितना पैसा. बैग खोल के दिखाया, पति तो डर गया, इस मुर्दे का क्या होगा? कहता अब इसको हम रपा दपा कर देंगे. அந்த அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒய்ஃபு 12 மணிக்கு மேல தூக்கம் முடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க போய் வெளியே போய் பெரிய கல்லை தூக்கிட்டு வந்து தலை மேல போட்டு கொண்டுடுறாங்க. அப்போ அந்த சத்தம் கேட்டு கணவன் எந்திரிக்கிறாரு. என்னாச்சு என்னாச்சுன்னா, பேசாத, இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம செல்வந்தர ஆயிடுவோம், நம்ம இது அப்புறம் அதிரிட்டு இப்போ அந்த பாடி என்ன பண்றது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்லை, இது நம்ம அப்புறப்படுத்தலான்னு சொல்றாங்க அவங்க. तो रात को उन्होंने क्या किया, 2 बजे उस मुर्दे को बोरी में डालना और पीछे जमुना नदी बहती थी, पानी बहुत था. सीधा रात को अंधेरे में जाकर उसको ढकेल दिया, मुर्दा बह के चले गए, किसी ने नहीं देखा. वापिस आए, घर में देखा खून ही लगा था, खून के दाग ही दाग लगे थे. उनको लगा कोई सवेरे आएगा देखेगा, लगेगा कुछ हुआ है यहाँ. तो उन्होंने क्या किया, रातों रात उस लिपाई पुताई करके उसके दाग को मिटा दिया. பாருங்க அவங்க 2 மணிக்கு அந்த பாடியை எடுத்துட்டு போய் சாக்கு பையில போட்டுருந்தாங்க. எடுத்துட்டு போய் யமுனா நதியில வந்து போட்டுட்டாங்க. போட்டுட்டு வந்தாங்க. வந்து பார்க்கும்போது ரத்தக்கரையெல்லாம் இருந்து அப்படியே மோசமா இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வெடிச்சு போனா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, எப்படி விஷயம் பரவிருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டி தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. उन्होंने खून के दाग तो मिटाए दीवार के, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता. इसलिए भजन है ना, कर्म काले का मिटे रे भाई, लाख करे कोई चतुराई. பாருங்க இப்போ அவங்க செவுத்துல இருந்த ரத்தக்கரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கர்மத்தினுடைய அந்த கரை படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை அவங்களால அடிக்க முடியாது. ஸோ அதனாலதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களுடைய 1000 தந்திரத்தின் மூலியமா எது செஞ்சாலும் சரி உங்களுடைய கர்மத்தை அழிக்க முடியாதுங்கிற ஒரு பாட்டு கூட இருக்குது. उन्होंने उसी पैसे से प्लॉट लिया, छोटा सा मकान बनाया, एक दुकान भी उसके अंदर खोल दिया, अपने लिए गहने अच्छी तरह बनाई, एक गाड़ी भी खरीद की. उन दोनों की गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे. பாருங்க அந்த காசை வச்சு அவங்க ஒரு பிளாட் வாங்கினாங்க. அப்புறம் அங்கேயே ஒரு கடையை திறந்தாங்க. அவங்க காரு எல்லா வசதி வாய்ப்புகளையும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. गाड़ी खरीद की, बिल्डिंग बना दी, गहने बनाई, दुकान खोला, उनकी गरीबी दूर हो गई, लेकिन कोई बच्चे नहीं थे. அவங்க எல்லாம் ஏதாவது வண்டி வாங்கினாங்க, அருமையான வீடு கடை திறந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க இயல்மை விலகி போய்விட்டது, ஆனா குழந்தை இல்லாம இருந்தாங்க. कुछ साल के बाद एक बच्चा भी हो गया और एक ही बच्चा था, उसके लिए खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पड़ा है. பாருங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அவங்க நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க.
கலெக்டர் ஒரு பதவிக்கு வர மாதிரி அவங்க படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया और बहुत ज्यादा तकलीफ होने लगी, तो बड़े से हॉस्पिटल में इस बच्चे का इलाज किया, बहुत खर्चा हुआ, उन्होंने बनाए तो गहने, उस गहनों को बेचा, डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ. பாருங்க, அந்த குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியா போச்சு, டைஃபாய்டு வந்துருச்சு. ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கு செலவு ஆகிட்டு இருந்து, அவங்களுக்கு நகையெல்லாம் படி போட்டிருந்து அந்த நகையெல்லாம் விற்று அது செலவு அடைச்சாங்க. उन्होंने और दूसरे बड़े हॉस्पिटल में दिखाया, उसके पीछे उनको गाड़ी बेची, सारी डॉक्टर की फी दी, बच्चा तो भी ठीक नहीं हुआ. அந்த அதில் நல்லா இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டாங்கன்னா நல்ல உயர்ந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் அந்த காரை விற்று அதில் அந்த பணத்தை எல்லாம் வச்சு செலவு பண்ணாங்க. அப்போ நல்லா ஆகல. उन्होंने क्या किया, जो दुकान चालू किया था उसको भी बंद किया, सारा पैसा बीमारी में लगाया, बच्चा तो भी ठीक नहीं हुआ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கடை இருந்துச்சு இல்லைங்களா, அதை வித்துட்டு அந்த காசெல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அப்போ கூட வியாதி நல்லா ஆகல. उनको लगता है बच्चे कलेक्टर बनेगा, दोबारा मकान दुकान सारा खोलेंगे, बच्चे को ठीक करना है बस. लास्ट में मकान भी बेचा, झोपड़पट्टी भी चलेगी, तो भी बच्चा ठीक नहीं हुआ. பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குழந்தை வியாதி நல்லா போகுது, இது கலெக்டர் ஆகி நாளைக்கு எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் வாங்கிக்கலாம், அதனால போன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் வித்துட்டு அந்த பணத்தையும் செலவு பண்ணாங்க. एक दिन वो बच्चा कहता है, पापा जी आपने को जो मिला तो पैसा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ, बच्चा मर गया. பாருங்க, அதுக்கப்புறம் அந்த குடிசைக்கே வந்துட்டாங்க, பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் குழந்தை கேட்குது, என்ன உன் பைசா எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு அப்பாட்டு கேட்குது. ஆமாங்கிறாரு இவரு. சரி, அவன் அந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா உடலை விட்டுட்டு போயிடுது. இந்த கேள்வியில இந்த குழந்தை யாரு அப்படிங்கிற கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். அந்த குழந்தை யாரு? जिस व्यापारी को मारा था उसी की आत्मा पैसा लेने के लिए बच्चे के रूप में आई थी. तो उस व्यक्ति के जीवन में जो समस्या आई, क्या भगवान ही थी? பாருங்க, இந்த குழந்தை யார அது வியாபாரியா வந்தாங்களோ அவங்களுக்கு கொண்டாங்களோ அதுதான் அதை செட்டில் பண்றதுக்கு வந்திருக்கு, இந்த குடும்பம் பிறந்திருக்கு. எனக்கு பகவான் அனுப்புனாரே என்ன வரல. उसने कर्म किया ऐसे, क्योंकि आत्मा कभी भी मर्डर नहीं होती, सुसाइड नहीं होती, चाकू से मर्डर भी नहीं होता, पानी में डुबाएंगे किसी को तो भी नहीं मरता. आत्मा अजर अमर अविनाशी. ஆக்சுவலா அந்த மாதிரி செயலை செஞ்சாலும் அப்படியாச்சு. ஆனா ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது, ஆத்மாவை மர்டர் பண்ண முடியாது. அஜர் அமர் அவினாஷியானது ஆத்மா. ये मैंने आप लोगों को क्यों सुनाया? நான் ஏன் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன்? आज माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा ही इकट्ठा किया और बच्चा कोई ऐसा पैदा हुआ है, गलत संगत में जा रहे, नशा कर रहे, माँ बाप को कहना नहीं मार रहे, माँ बाप टेंशन में, तनाव में. இப்ப நீங்க பைசா பைசான ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆனா குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுறது இல்லை. அவங்க தவறான வழியில போறாங்க, அவங்க ரொம்ப போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க, தண்ணி போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் தவறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. घर में सब कुछ है, लेकिन वो पैसे का बच्चे का व्यवहार देख करके सारे माँ बाप टेंशन है. வீட்டுல எல்லாமே இருக்குது, காசு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா குழந்தைகளுடைய நடவடிக்கை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. तो बच्चा कौन है? आपके पिछले जन्मों के कर्मों का हिसाब है. அந்த குழந்தைகள் யார் அப்படின்னா, நீங்க முன்னாடி பிறவியினுடைய கர்மத்தினுடைய கணக்கு தான் அந்த குழந்தைய வந்து பிறந்திருக்கு. क्या तनाव में आने से, उस बच्चे की मारपीटाई करने से, खुद सुसाइड होने से क्या हिसाब चुप तो होंगे? ஏன்னா டென்ஷன்ல வந்து குழந்தைகளை அடிக்கிறது மூலியமா, குழந்தைகளை ரொம்ப துன்புறுத்துறது மூலியமா, சூசைடு பண்றது மூலியமா அந்த இது கணக்கு முடிஞ்சிருமா என்ன? मैंने गलत कर्म किया, मुझे उसको चुप तो करना ही पड़ेगा और भविष्य में कभी भी गलत कर्म के बीज मत बोना. நான் செஞ்ச கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆகவே இப்பொழுது எந்த ஒரு தவறான செயலையும் செஞ்சிடாதீங்க, அதனுடைய அனுபவிக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. कभी कभी कोई माँ बाप को ऐसा बच्चा पैदा होता है, जन्मते ही वो लूला बन गया, लंगड़ा बन गया, कुछ नहीं कर पा रहे. ये क्यों? क्योंकि पिछले जन्म में उस व्यक्ति ने, उस आत्मा ने उसकी सेवा की थी, वो सेवा वापस लेने के लिए आया है. பாருங்க, அந்த ஒரு சில குடும்பத்துல ஜென்மம் எடுத்த உடனே பாத்தீங்க நொண்டியா அதாவது கண்ணில்லாம எப்படியா ஒரு பிறப்ப பிறக்கிறாங்க. ஏன் அப்படின்னா போன பிறவியில அவங்களுக்கு இந்த மாதிரி உதவி எடுத்திருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து அதனுடைய கர்மத்தை செட்டில் பண்றாங்க. ये दुनिया कर्मों के आधार से चलती है, दुनिया एक कर्म क्षेत्र है, इसमें जिसने जो बोया
उसके लिए वो काटना पड़ रहा है। இந்த உலகம் வந்து கர்மத்தின் மூலியமா தான் இயங்குது. இது கர்ம கஷேத்திரம். நீங்க என்ன விதை போட்டீங்களோ அது அந்த விதைய அனுபவிச்சு தான் ஆகணும். इसलिए अच्छे कर्मों को बीज बोना। कई कहते नहीं भाई जी हमारे घर के पास इतना भ्रष्ट व्यक्ति है, इतना गलत काम कर रहे हैं, भगवान उसका ही घर भर रहे हैं, बड़ा इस दुनिया में अन्याय है। लेकिन याद रखना कोई भी युग हो इस दुनिया में कभी भी अन्याय नहीं हो सकता। அதனால ஒரு சிலர் இல்லை சகோதரர் அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தால அவங்க ரொம்ப செல்வந்தரமா நான் ஒரு பாவ செயலை செய்யறாங்க, இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது சொல்றாங்க. ஆனா கர்மத்தினுடைய விதி வந்து எப்பவுமே தப்ப முடியாது. அதுல அதனுடைய இதை அனுபவிச்சுதான் ஆகணும். आज वो व्यक्ति भ्रष्ट है तो भी उसका घर भर रहे हैं, घर भर रहे पिछले अच्छे कर्मों का फल है, इसीलिए उसका घर भर रहे। एक दिन आएगा उसके जीवन में प्रॉब्लम भी आएंगे। भगवान के घर में देर है, अंधेर नहीं है। அது இப்போ வந்து அவங்க மோசமானவங்களா இருக்கலாம், அவங்க செல்வம் வீட்டில் நிரம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு சமயம் வரும் அதனுடைய கணக்குகள் ஆரம்பமாகும். இப்ப பகவான் வீட்டுல வந்து நம்ம கர்மத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, நமக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இருட்டு கிடையாது, எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு कोई अंधा बना, कोई लूला बना, पिछले जन्म में जिसने अपने हाथ का दुरुपयोग किया है अगले जन्म में लूला बनता है। किसी कई लोगों के दिल को तोड़ा है, उसका हार्ट में प्रॉब्लम होता है। பாருங்க, சிலர் வந்து குருடரா பிறக்கிறாங்க, சிலர் வந்து முடவனா பிறக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க அந்த செயலை செஞ்சாங்க, அப்படி நடக்குது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோமோ அதை அனுபவிச்சு ஆகணும். आज कोई सास है वो बहू को बहुत तंग कर रहे हैं, बहू को तनाव टेंशन आ रहे हैं, बहू परेशान है, इतना काम करते तो भी हमेशा उसके पीछे लगी रहती है, उसको सुख नहीं शांति नहीं। कई बार ऐसी बहू तो सुसाइड भी करती है, कई बार ऐसी बहू तो वो सास का ही मर्डर कर लेते हैं। अगर उस सास और बहू का पिछला जन्म दिखाई जाए तो பாருங்க, சில குடும்பத்துல மாமியார் மருமகள் இப்போ அந்த மாதிரி மாமியார் அவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, ரொம்ப துன்புறுத்துறாங்க, அந்த மாதிரி இருக்குது. சில டைம் அந்த மருமகள் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க, அல்லது வந்து இந்த மருமகள் மாமியாரே கொண்டுடுறாங்க. இது வந்து பல பிரிவுகளுடைய கணக்கு தான் இப்போ வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கு. आज जो बहू है पिछले जन्म इसकी सास थी और जो सास है अभी उस समय वो बहू थी, इसलिए कहते हैं ना सास भी कभी बहू थी। இப்போ பாருங்க, போன பிரிவுல இந்த மருமகளா இருக்கிறவங்க மாமியாவா இருந்தாங்க, மாமியாலா இருக்கிறவங்க மருமகளா இருந்தாங்க. இந்த கணக்கு தொடர்ந்து வந்து இப்ப என்ன ஆகுது, அதே சூழ்நிலை அப்படியே அந்த கணக்கு உனக்கு செட்டில் ஆகிட்டு இருக்குது. अगर आप बहुत कुछ ईमानदारी से काम करते मेहनत करते तो भी कोई माता जी को पति तंग करता है, इसका मतलब मैंने भी इसको कभी पति बन करके तंग किया था, ये मेरा किया हुआ हिसाब चुकता हो रहा है, ये समझ करके सहन करो, तनाव टेंशन में नहीं आओ, नहीं तो जीवन के सुख खत्म हो जाएगा, शांति खत्म हो जाएगी, डिस्टर्ब हो जाएंगे। இப்போ சில மாதாஸ் வந்து கணவரை எவ்வளவோ வேலை செய்யறாங்க, எவ்வளவோ நல்லது செய்யறாங்க, அப்போட கணவன் அவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது நீங்க கணவனா இருந்து அவங்க கொடுத்த தொல்லை இப்ப செட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டென்ஷன், கவலை, அந்த ஓரிஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. கர்ம ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். जब भी घर से निकलते जब भी सवेरे उठते हैं तो क्या सोचो, आज पता नहीं किसके हिसाब में जो चुप्त करना है, आज मुझे क्योंकि जब तक हिसाब चुप्त नहीं करेंगे कोई भी ऊपर नहीं जा सकता। இப்ப காலையில எந்திரிச்சோடனே நீங்க சிந்திங்க, நான் இன்னைக்கு என்னென்ன கர்மத்தை செட்டில் பண்ண போறோம்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எடுப்பாங்க. ஏன்னா கணக்கு வழக்குல செட்டில் பண்ணாத நீங்க மேல போக முடியாது, கணக்கு வழக்குல செட்டில் பண்ணிட்டு தான் நீங்க மேல போய் ஆகணும். और ये सभी का अंतिम जन्म है, अंतिम जन्म में जो 63 जन्म में किया है सारा यहाँ चुप्त करना पड़ रहा है, इसीलिए आज के लोगों में दुख है, अशांति है। அதை பாருங்க, இது கடைசி பிறவி நம்மளுக்கு. அதனால எல்லாரும் கணக்கு வழக்குல செட்டில் பண்ணித்தான் ஆகணும். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, துக்கத்துல இருக்கிறாங்க. हिसाब चुप्त करने के 3 तरीके, एक योग से चुप्त करो, या दूसरा सहन करके करो, या तीसरा धर्मराज के डंडे खा के करो। பாருங்க, இந்த கர்மத்தை செட்டில் பண்றதுக்கு 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து நீங்க வந்து யோகத்துல செட்டில் பண்ணுங்க, அல்லது பொறுத்து செட்டில் பண்ணுங்க, இல்ல தர்மராஜனுடைய தண்டனை அனுபவிச்சு செட்டில் பண்ணுங்க. इसलिए आज इस कर्मों का ज्ञान नहीं है, इसलिए हर एक निगेटिव सोचता है, टेंशन में आता है, और इसीलिए आज जीवन को कई नशा करता है, किसी को मार देता है, आज क्राइम्स बढ़ते जा रहे हैं। பாருங்க, அதனால கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க.
புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதனால தான் அவங்களுக்குலாம் தெரியல வெளி மக்களுக்கு. அதனால தான் அதாவது போதைப் பொருள் அது மாதிரி சாப்பிட்றாங்க, டென்ஷனில் வர்றாங்க, அடிக்கிறாங்க, அதுக்கு ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. நாம இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். मैं अभी कुछ समय पहले पंजाब में गया था, एक शहर में 3000 डिप्रेशन पेशेंट। मैं तो सोचने लगा बिल्कुल उनका दिमाग काम ही नहीं कर रहा है। क्यों? जीवन का कोई ना कोई टेंशन, इसलिए कभी भी टेंशन में मत आना। பாருங்க, நான் பஞ்சாப்ல ஒரு இடம் போனேன், 3000 பேர் வந்து டிப்ரெஷன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது ஏது செய்யணும் அப்படியே பிரமித்து இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆயிரக்கூடாது. கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் வராதீங்க, ஒளியில வராதீங்க, ஃப்ரீயா இருக்க. उनका दिमाग ही काम नहीं कर रहा है, बिल्कुल बच्चे जैसे हरकत कर रहे हैं। अब समाज को उनकी सेवा करनी पड़ रही। பாருங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை மாதிரி முத்தி வேலையே செய்ய மாட்டேங்குது, அப்படியே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. मैं कईयों की मुलाकात नहीं हुई, इसको क्या हुआ ये वो तो नहीं बोलता, लेकिन दूसरे तो बताते हैं इसके साथ ऐसा हुआ इसलिए वो डिप्रेशन में चला गया। இப்போ அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்குறேன். அப்போ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ये कहता है मेरा बिजनेस ठप हो गया इसलिए मैं टेंशन में आ गया। நான் சொல்றாங்க இவரு பிசினஸ் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால டென்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. ये कहता है मेरे बच्चे ने मुझे धोखा दिया इसलिए टेंशन में आ गया। என் குழந்தை என்னை ஏமாத்திருச்சு, அதனால நான் டென்ஷன் வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. ये कहता है मेरी नौकरी चली गई इसलिए टेंशन में आ गया। ஒருத்தர் சொல்றாங்க என் வேலை போயிடுச்சு அதனால நான் டென்ஷன் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. कुछ भी चला जाए अपनी हेल्थ को अच्छी रखना है, पॉजिटिव रहो, सकारात्मक। पेट को चाहिए क्या? 2 ही रोटी चाहिए। பாருங்க, என்னன்னாலும் சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, பாசிட்டிவ் சிந்தனையில் இருங்க. வயிற்றுக்கு என்ன 2 ரொட்டி வேணும், அவ்வளவுதானே. एक कॉलेज का बच्चा था, जब मेरा क्लास सुना तो उस समय उसके मम्मी ने तो वो डिप्रेशन में था, बहुत जगह पर इलाज किया था। उस बच्चे को मेरे पास आई, कहते भैया इसको ठीक करो। ஒரு அம்மா பையனுக்கு ரொம்ப மோசமான நிலைமை, அதை வந்து இப்போ எவ்வளோ மருத்துவம் பார்த்தாங்க ஆனால் நல்லா ஆகலை. அப்புறம் அந்த கிளாஸ் கேட்டுட்டு அந்த அம்மா கூடி வந்து இவன் என் பையனை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. उसको डिप्रेशन में था, कुछ बात भी नहीं करता था बिल्कुल। ये तो मैंने पूछा, बहुत कोशिश करके लगी तो भी बात ही नहीं करता था। आखिर उसने अपनी सही बात सुनाना शुरू किया। அதாவது நான் அந்த பையனை கேட்டுட்டே இருந்தேன், என்னாச்சுன்னு அவன் சொல்லல. கடைசியே இறுதியே சொல்ல ஆரம்பிச்சாச்சு என்ன நடந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. कहता है मैं जब मेरे दोस्तों के पास जाता हूँ, मेरे दोस्तों के पास अच्छी बाइक है, उनके पास बड़े 30-40 हजार रुपए के मोबाइल है, लेकिन मेरे पास कुछ ही नहीं है। ये सोच करके मैं डिप्रेशन में चला गया। என்ன நான் எப்போ ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அவங்க அதாவது உங்களுக்கு நல்ல வண்டி வச்சிருக்கிறாங்க, 40,000 ரூபாயில மொபைல் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிற டிப்ரெஷனில் நான் போயிட்டேன். आज हम एक दूसरे को देख रहे, उसके पास क्या है, उसके पास क्या है। अरे भाई, जितना चद्दर है उतना ही पाँव फैलाओ, जितना अपने पास है उतना ही। आज हमारे मम्मी पापा गरीब है ये कभी नहीं सोचेंगे, इसलिए दूसरों को देखने वाला डिप्रेशन में चला जाता है, नेगेटिव सोचने वाला डिप्रेशन में चला जाता है। इसलिए इस कर्म गति को समझ करके अपने हेल्थ को अच्छी बनाओ। பாருங்க, நம்ம மற்றவங்களை பார்க்க என்ன ஆகுதுன்னா நம்ம டிப்ரெஷன்ல போயிடுவோம். அதனால கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதன்படி நடக்கணும். உதாரணம் நம்முடைய எவ்வளவு அது சொல்லுவாங்க ஜமக்காலன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்பெட் எவ்வளவுதான் அவ்வளவுதான் காலை வைக்க முடியும். அதை ஒட்டி இது பண்ணணும்னா நம்ம விழுந்துருவோம். ஸோ அதை நம்ம புதியில் வச்சுக்கிட்டு நல்ல செயல்படணும். एक तो कर्म गति, दूसरी बात है अगर तनाव से टेंशन से बचना है, सुखी स्वस्थ बनना है, इसलिए गीता का रामायण का एक मंत्र याद रखो, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा होगा। பாருங்க, ஒன்று கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை வெளியாச்சு நீங்க டென்ஷன்ல வராமல் இருக்கிறது. 2வது ஸ்டெப் வந்து நம்ம கீதை அதே மாதிரி ராமாயணம் எல்லா விஷயத்துல சொல்லியிருக்காங்களா, எது நடந்தாலும் நன்மைக்கு. இன்னைக்கு எது நடந்ததோ நல்லது, நேற்று எது நடந்ததோ நல்லது, இன்னைக்கு எது நடக்குதோ அதுவும் நல்லது, நாளைக்கு என்ன நடக்கும் அது மிக மிக நல்லதுன்னு நம்ம நினைக்கணும். बच्चे ने गिलास गिराया, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के तो पता चलेगा। गिलास था 10 रुपए का, गुस्सा करेंगे हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை கிளாஸை போட்டு உடைச்சிச்சு. உங்களுக்கு அந்த அம்மா பிடிச்சி திட்டுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. நீ இவங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு யோகியதில்லை, நீ இப்படி பண்ற அப்படின்னு சத்தம் போட்டு நான் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்காக போய் அட்மிஷன் பண்ணால் 10 லட்சத்துக்கு பக்கம் செலவு பண்ண வேண்டி இருக்குது.
इसलिए ग्लास भी टूटा, कोई बात नहीं बेटा, दूसरा लेंगे। शांति में रहो, गुस्सा नहीं करो। அதனால கிளாஸ் உடஞ்சு பரவாயில்லப்பா, இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சாந்தமா இருங்க, கோவப்படாதீங்க. क्या गुस्सा करने से ग्लास दोबारा जुड़ जाएगा? ஏன்னா கோவப்பட்ட அந்த கிளாஸ் ஒட்டிக்குமா, மறுபடியும் ஒட்டி வந்துருமா என்ன? ग्लास भी गया, हमारे अनमोल विचार गए, वातावरण को खराब किया, हेल्थ को बिगाड़ दिया। கிளாஸும் போச்சு, நம்மளுடைய விலைமதிப்பெற்ற நம்ம எண்ணங்களை வந்து கெடுத்துக்கிட்டோம், உடலும் கேட்டு போச்சு. जैसे कुकर को गैस के ऊपर रखते हैं तो गर्म होता है, गर्म होते होते सीटी मारना शुरू करता है। कुकर सीटी मारेगा तो सब्जी पकाएगा, लेकिन कोई मनुष्य सीटी मारेगा तो ये क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, तुमने कई बार ऐसा किया, क्यों क्यों करके एक दिन आएगा, गुस्सा करेंगे और उस गुस्से में व्यक्ति क्या करेगा कोई भरोसा नहीं। इसलिए पॉजिटिव बनो। அதாவது குக்கர்ல ஏதாவது போட்டு விசில் போட்டு சூடு பண்ணி என்ன ஆகும், அதெல்லாம் கொதிச்சு வேக வேக என்ன ஆகும், விசில் வர ஆரம்பிக்கும். அது வந்து நல்லது. ஆனா இங்க நாம என்ன பண்றோம், டென்ஷன் வந்து ஏன் இப்படி செஞ்சாங்க, என்ன இப்படி ஆச்சு, கேள்வி மேல கேள்வி போட்டிட்டு போனோம்னா என்ன ஆகும், சலனம் கிடைக்குமா? அதனால வந்து நீங்க வந்து வாழ்க்கையில பாசிட்டிவ் சிந்திக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்க. इसलिए पॉजिटिव बनना वर्तमान समय की आवश्यकता है। इसलिए इस मंत्र को याद रखना, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा है सारी घटना में कल्याण है। அதனால இந்த நிகழ்காலத்துல நீங்க எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு வைங்க, எது அதை பாசிட்டிவா சிந்திக்க ஆரம்பிங்க. एक रामायण की घटना सुनाता हूँ, ध्यान से सुनना। राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंथरानी कई कई को दो चार उल्टी बातें सुनाई, तुम्हारा बेटा भी तो है, तो बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में गया, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग क्या कारण, दशरथ ने प्राण त्यागा, खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, घास में सोए, किसके कारण, मंत्र के कारण। பாருங்க, ராமாயணத்துல ராமருடைய, அதாவது ராமருக்கு வந்து பட்ட விஷயம் பண்ணணும், ராஜா ஆக்கணும். அந்த சமயத்துல மந்திரா வந்து என்ன பண்றாங்க, போய் நைட்ல எல்லாம் சொல்றான், உன் பையன் அவருக்கு தான் இது ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை இது சொல்லி அவங்க மனசுக்கு எடுத்து ராமரை காட்டுக்கு அனுப்புறாங்க. கூட சீதையும் போயிடுறாங்க, லட்சுமணன் எல்லாம் போயிடுறாங்க. அது எல்லாம் யாரு, இந்த மந்திரா பண்ண வேலை. तो मंत्रा को जो भी देखेगा उसकी भावना अच्छी चलेगी बुरी चलेगी। मैं खुद भी जब रामायण देखता था, मंत्रा को देखते कहते मेरी बुढ़िया को भगवान उसको नहीं देखना, क्योंकि राम को कितना परेशान किया। मैं कभी भी मंत्रा को अच्छा नहीं मानता था। பாருங்க, நானும் ராமாயணம் பார்த்துட்டு இருந்தேன், மந்திராவை நான் ஒருபோதும் ஏத்துக்கிட்டு கிடையாது. அவங்கள பார்த்தாவே இவங்க எவ்வளவு ராமர் கொடுமை பண்ணிட்டேன்னு நினைப்பேன். அதே மாதிரி யாருமே அவங்கள வந்து நல்ல பாவனையோட மந்திராவை பார்க்கவே மாட்டாங்க. लेकिन एक दिन जब सोचा तब पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। ஆனா நான் ஒரு நாள் உணர்ந்தேன், மந்திரா என்ன செஞ்சாங்க அந்த ராமரோட, அது கரெக்ட் தான், நல்லது தான். अगर रात में मंत्रा उनके पास ना आती तो राम राजा बनता, अगर राजा बनता तो जंगल में नहीं जाता, जंगल में नहीं जाता सीता की चोरी ना होती, अगर सीता की चोरी ना होती रावण को न मारता, रावण को ना मारता तो राम की महिमा कोई नहीं गाता। राम की महिमा किसके कारण, मंत्रा के कारण। பாருங்க, அந்த மந்திரா நைட்ல போய் அந்த தசரருக்கு அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லாம இருந்தாங்கன்னா ராமரை அனுப்பி இருக்க மாட்டாங்க காட்டுக்கு. ராமரை போகும்போது சீதையெல்லாம் போனாங்க. அப்ப சீதையை வந்து ராமனை தூக்கிட்டு போயிருக்க மாட்டாரு. ராவணை தூக்கிட்டு போனதுனால இப்ப இவர் போய் அதை ஜெயிச்சு அவரை அழிச்சு அதை கூட்டிட்டு வந்தாரு. ஸோ அப்போ வந்து ராமரை அடக்கி அழிச்சதுனால இவருக்கும் மரியாதை, புகழ், பேரும் நிறைய வந்தது. तो राम की महिमा किसके कारण, मंत्रा के कारण। ராமருக்கு மகிமை எதன் காரணத்தினால வந்தது, என்ன சொல்றது, मंत्रा। इसी तरह आज हर एक के जीवन में भगवान ने तो मंत्रा रखी, जो चुगली करते, यहाँ की बातें वहाँ करते, झगड़ा लगाते, लेकिन आज हमारा टेंशन वही मंत्रा है। பாருங்க, இப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில இந்த மாதிரி மந்திரம் யாராவது இருக்கதான் செய்யறாங்க. பின்னாடி किसी के ऑफिस में है, किसी के घर में है, किसी के पड़ोस में, लेकिन हर एक के जीवन में मंत्र जरूर है। சிலருக்கு ஆபீஸ்ல, சில வீட்டுல, இல்ல பக்கம் பக்கத்துல இருக்காங்க, ஏதாவது போய் சொல்லி சொல்லி கிண்டல் அடிக்கிறது, ஏதாவது இங்க கண்டது அங்க சொல்றது, ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க. लेकिन राम के मंत्रा ने तो राम का भला किया, तो आपकी भी मंत्रा क्या करने वाली, भला ही करेगी। कभी टेंशन में नहीं आओ। ராமருடைய மந்திரா என்ன பண்ண, அவருக்கு நன்மை செஞ்சீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி செய்யறவங்க உங்களுக்கு அவங்க தான் மந்திரா. அதனால இது வந்து ஒருபோதும் இது பாசிட்டிவா நினைக்க, ஒருபோதும் இதை வச்சு டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க।
आज राम के जीवन में मंत्रा ना थी, ना हनुमान मिलता, ना अंगद, ना ऋषि, ना मुनि, ये सब राम को किसके कारण मिले? मंत्र के कारण। இப்ப அவரு காட்டுக்கு போகாத இருந்தாருன்னா அனுமான் கிடைச்சிருப்பாரா, இல்ல மற்ற ரிஷி முனிகள் எல்லாம் கிடைச்சிருப்பாங்களா? எல்லாம் நம்பிக்கை, அந்த மந்திராவுடைய காரணத்தினாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. आज आपके जीवन में इतना अच्छा बहनें मिली, इतना भाई बहने मिले, इतना दीदी दादियां मिली, किसके कारण? आज तक की मंत्रों के कारण। आज तो अगर वो तंग ना करते, परेशान ना करते, कोई बहने आपको बुलाती, माता जी ज्ञान सुनने के लिए आओ ना, कहते भेजिए हमारे घर में बड़ो, आज बहुत अच्छा शांति, नहीं चाहिए तुम्हारा ज्ञान, उस पति का धन्यवाद, उस मंत्र का धन्यवाद, तंग किया, परेशान किया, शांति के लिए यहाँ आए, इतना अच्छा ज्ञान मिला। तो इसलिए जो हुआ अच्छा हुआ, जो होगा अच्छा, सब अच्छा हुआ। பாருங்க, இந்த உங்களுக்கு அருமையான குடும்பம் கிடைச்சிருக்கு, சகோதரன் சகோதரி கிடைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மந்திரா இல்லாம இருந்ததுன்னா, கணவன் துன்புறுத்தாம இருந்திருந்ததுன்னா, பிரச்சனை வராது இருந்தாம அந்த மாதிரி இருந்திருந்தா நீங்க வந்திருப்பீங்களா? அப்புறம் இல்ல என்ன சொல்றீங்க, வாங்க கிளாஸுக்குன்னு சொன்னா, இல்ல இல்ல எங்க குடும்பம் நல்லா இருக்கு, நான் எனக்கு கூட வேண்டாம் அப்படிப்பீங்க. இப்ப பாருங்க, நீங்க இந்த காரணத்தினாலதான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. इसलिए कभी एकांत में बैठ करके आज तक जिन्होंने आपको तंग किया, परेशान किया, उन सबको धन्यवाद दो। आप लोगों ने हमें तंग किया, हमारा बहुत अच्छा हुआ, लेकिन फिर 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना। பாருங்க, அதனால தனிமையில உட்காந்து உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தவங்களோ, டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, அவங்க நன்றி செலுத்துங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 5000 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு. ये है पॉजिटिव। मेरा कोई भी दुश्मन नहीं है, भगवान ने मेरे पास जिसको भी रखा है सब मेरा भला करने वाले हैं। इस चश्मे से देखो, इस पॉजिटिव भाव से देखो, कभी भी टेंशन नहीं आएगा। அதனால எப்போதும் நீங்க டென்ஷன் வராதீங்க. எல்லாம் யாரெல்லாம் நமக்கு கெடுதல் செய்யறதுன்னு நமக்கு தெரியுதோ அவங்கள நமக்கு நன்மை செய்யத்தான் வந்திருக்கிறாங்க. பகவான் அவர் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ்ல பாருங்க. जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखती है। चश्मा हरा पहनेगे दुनिया हरी दिखाई पड़ेगी, चश्मा लाल होगा तो दुनिया लाल दिखाई पड़ेगी। तो आज जिसने निगेटिव का चश्मा पहना है उसको हर चीज निगेटिव दिखती है, कोई खराब, सब कोई अच्छा है ही नहीं, सब ऐसे नहीं, सब अच्छे। आप पॉजिटिव बनो, आपको सब अच्छे दिखाई पड़ेगी। பாருங்க, இப்போ நீங்க என்ன கண்ணாடி போடுறீங்களோ அப்படிதான் உலகம் தெரியும். பச்சை கண்ணாடி போட்டீங்கன்னா பச்சையா தெரியும், சிவப்பு கண்ணாடி போட்டீங்கன்னா சிவப்பா தெரியும். அதனால இப்போ நமக்கு நீங்க எல்லாரையும் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதா தெரியும், நெகட்டிவ் பாத்தீங்கன்னா எல்லாமே கஷ்டமா தான் தெரியும். जिसका चश्मा निगेटिव है कोई हंसता है, लगता है मुझे देख के जरूर हंस रहे, कोई किसी से बात करता लगता है मेरी बात जरूर कर रहे, बात का बतंगड़ करके टेंशन पैदा करते। इसलिए पॉजिटिव बनो। யாருக்கிட்ட இந்த எதிர்மறை பார்க்குற, நெகட்டிவ் பார்க்குற கண்ணாடி இருக்குதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரு என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அவர் யாரோட பேசிட்டுனா நீ என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பாசிட்டிவ் பார்க்க கற்றுக்கணும், नेगेटिव பார்க்கக்கூடாது. तीसरी बात है, दो बातें बताई। अगर हमें टेंशन से बचना है, पहली बात बताई कर्म गति को समझना, दूसरी बात बताई जो हुआ अच्छा हुआ, तीसरी बात है तनाव टेंशन से बचना है तो जीवन में रोज 3 चीजें करो। एक तो सवेरे का मेडिटेशन, अमृतवेला का योग करो, दूसरा रोज यहाँ आकर के क्लास के पहले आधा घंटे का योग करना, और तीसरा रोज हमें ईश्वरीय महावाक्य सुनना। जो व्यक्ति ये 3 चीजें करेगा उसको कभी भी जिंदगी में तनाव टेंशन नहीं आएगा। நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன, கர்மத்தினுடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. 2வது எது நடந்தாலும் நம்பிக்கை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3வது விஷயத்தை சொல்ல போறேன். அதுல 3 விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்க டெய்லி உங்களுக்கு அமிர்த வேலை செய்யணும். அடுத்து முரளி கிளாஸ்க்கு 1/2 hour முன்னாடி நீங்க முரளி கேட்கணும், யோகா பண்ணணும். அப்புறம் 3வது முரளி கேட்கணும். இந்த 3 நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில டென்ஷனே வராது. तो सवेरे अमृतवेला 4 बजे कौन कौन उठता है? हाथ खड़ा करो। அதிகாலை 4 மணிக்கு யாராவது எந்திரிக்கிறீங்க கையை தூக்குங்க. वाह वाह वाह, कितने उठते, बहुत अच्छा, हाथ नीचे करो। लेकिन आपका चुपचाप 4 बजे उठे थे, योग कर रहे थे, कोई चुपचाप आपका वीडियो बनाई जाए और वही वीडियो 10 बजे आपको दिखाई जाए, ये सवेरे का मेडिटेशन का आपका वीडियो, क्योंकि मेरा है, मैंने ऐसे किया था, दीवार के सारे बैठे हैं, मुंह खुला आंखें बंद है, 2 बार मच्छर अंदर भी गया और बाहर गया, पता भी नहीं चला। अगर ऐसा मेडिटेशन करेंगे तो कहाँ आपको तनाव से मुक्त बनेगी।
आपका ध्येय बन, केवल उठना पर्याप्त नहीं, लेकिन उठ करके आंखें खोल करके बैठना, परमात्मा से रूबरू करना, तब आपको आत्मिक पावर मिलेगी, शक्ति मिलेगी, कोई तनाव टेंशन नहीं आएगा। பாருங்க, நீங்க எந்திரிச்சிட்டீங்க, அப்படிதான் வேலை. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க, செவத்தில் சாஞ்சிட்டு அப்படியே கழுத்தை இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. சில டைம் கொசு 2 தடவை உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சு, அது கூட தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது மறைமுகமா இருந்த போட்டோ எடுத்த வீடியோ எடுத்துட்டு வந்து 10 மணிக்கு போட்டு காமிச்சா அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆத்ம சக்தி அதிகமாகும்? आत्म शक्ति अधिकमागली ना टेंशन वर्ताना செய்யும். इसलिए आंखें और केवल आंखें खोल के नहीं, अब समझो कोई मेहमान है, प्रैक्टिकल मैं आपको बताता हूँ, कोई मेहमान है, आप उसको फोन करते हैं, जरूरी काम है थोड़ा आप आना, वो मेहमान बहुत बड़ा है, लेकिन आपके साथ बड़ा अच्छा संबंध है, स्नेह प्यार है, 10 काम छोड़ करके आया, लेकिन जैसा आने का समय हो गया, अंदर कुंडी बंद करके सो जाओ, वो बाहर बेल बजा रहे, घंटी बजा रहे, 1 घंटे से तो भी दरवाजा नहीं करो, उस व्यक्ति को कैसा लगेगा? अरे इन्होंने मुझे बुलाया, मेरा तो कुछ काम था ही नहीं, और यहाँ अंदर दरवाजा बंद किया। वो अपना काम करने के लिए चला जाएगा, फिर फोन करो, क्या बता पाई नहीं, करके मैं आया था, बेल बजाई थी, नहीं दोबारा आओ, जरूरी काम है, मेरी नींद लगी थी, दोबारा आया, फिर दरवाजा बंद करके सो गए, फिर तीसरी बार फिर फोन करो, कहेगा आप कभी नहीं आओ। பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உறவினர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப செல்வந்தர், வசதியானவங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான அர்ஜென்ட் வேலை, நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்க, அவருக்கு எத்தனையோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு கூப்பிட்டாங்கிறதுக்காக வர்றாரு. அந்த பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் உள்ளே போல்ட்டு போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, அவர் மணி அடிக்கிறாரு, பெல் அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, நீங்கள் 1 மணி நேரமாக நீங்கள் பார்க்குறாரு, நீங்கள் திறக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுவார்? சரி போயிடுவார் இல்லைங்களா? அப்புறம் அவர் மறுபடியும் ஃபோன் அடிச்சு கேட்குறீங்க, என்னாச்சுன்னா அவர் சொல்கிறாரு, வந்தேன், இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறாரு. திரும்ப நீங்கள் சாரி ஏதோ விஷயம் நினச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அவரை கூப்பிடுறீங்க, மறுபடியும் வராது. அதே மாதிரி பண்ணீங்க எப்படி இருக்கும்? इसी तरह हम अमृत उठेंगे, परमात्मा कितना बिजी है, कितने भगत उसको पुकारते हैं, हम उसको अपने पास बुलाते हैं, मीठे बाबा, प्यारे बाबा आ जाओ, हम आपसे बातें करने आ जाओ, हम आपसे बातें करनी और उसको तो बुलाया और दरवाजा खिड़की बंद हो गए, तेरे द्वार खड़ा भगवान भगत भरले, भगत तो शांति हो गया, इसीलिए आंखें खोल करके बैठो। பாருங்க, அதே மாதிரிதான் இங்க பகவானை நம்ம அவ்வளோ உயர்ந்தவர், அவரை மனசார நம்ம வாங்கன்னு கூப்பிட்டோம், அவரு வராரு நம்ம இதுக்கு. அப்போ வரும்போது என்ன பண்றோம், நாம வந்து அந்த கண்கள்ன்ற ஜன்னலை கதவை வந்து மூடிக்கிட்டு அப்படியே படுத்திருந்தோம்னா எப்படி இருக்கும்? பாபா வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப அவரு நம்ம அவரு பார்க்கல ஒன்றும் பண்ணல, எப்படி நல்லா இருக்குமா? அவ்வளோ உயர்ந்த ஒரு விருந்தாளி அவரு. इसलिए और केवल आंखें खोल के भी नहीं बैठो, कोई घर में मेहमान आया, बड़ा मेहमान है, बैठा है सामने, उसके चेहरे की तरफ देखते रहो, झूमते रहो, वो कहेगा फोन क्यों किया था? इसी तरह कई योग कैसे करते पता है, बाबा का सामने फोटो देख करके देखते रहेंगे, झूमते रहेंगे, फिर घड़ी में देखे आप कब तक देख रहे हैं, फिर देखेंगे कब तक देखेंगे। आप कोई घर में मेहमान बैठा, उसके चेहरे की तरफ देखो, घड़ी की तरफ देखो, उनको लगेगा मैं आने का करके डिस्टर्ब हो गए, उनको कहीं जाना होगा इसलिए घड़ी देख रहे हैं। इसलिए लगन में मगन होकर के बातें करो, वो प्रभु आपने मुझे कितना ज्ञान दिया, कितना मुझे श्रृंगार किया, मुझे क्या से क्या बना रहे, उसकी प्राप्तियों को याद करो, उपकार को। ये है मेडिटेशन, और जो प्यार से मेडिटेशन करता है उसके आत्म दीपक जागृत होता है, सारा दिन तनाव टेंशन नहीं आएगा। பாருங்க, ஒரு நல்ல விருந்தாளி வீட்டுக்கு வர்றாங்க, அவர் முன்னாடி வந்துருக்குறாங்க, நீங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் கடியாரத்தை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, கடியாரத்தை பார்க்குறீங்க, வேற ஒண்ணுமே பேசல, ஏதோ கூப்பிட்டீங்க அதை செய்யணும்ல, அதுவும் செய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி பாபா அவ்வளோ உயர்ந்தவர் வராரு, நீங்க வந்து அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், அவருடைய மகிமை பாடுங்க, அவரோட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அப்படி பேசும்போது என்னன்னா ஆத்ம சக்தி ஜாக்கிரதோகா, நம்முடைய ஆத்ம சக்தி வந்து விழித்தெழும். அந்த சக்தி மூலியமா உங்களுக்கு டென்ஷன் வராம நம்மளை பார்த்துக்க முடியும். इसलिए अमृत वेला अच्छी तरह मेडिटेशन करना, उस समय परमात्मा हमें शक्ति देता है, उस समय सहज योग लगता है। जिन्होंने सवेरे मेडिटेशन किया वो आत्म स्वरूप में रहता है, और जो आत्म स्वरूप में रहता है उसको कर्मों का योग लगता है।
चलते फिरते उसको सुख मिलता है, और कोई अपमान निंदा करता है उसको कोई फर्क नहीं पड़ता, इसलिए कहेंगे छोड़ दो कोई बात नहीं, सारा दिन सहन शक्ति आती है उसके पास। யார் வந்து அமிர்தால நல்லா எந்திரிச்சு 4 மணிக்கு உட்காந்து நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஆத்மசக்தி உருவாகிட்டே இருக்கு, அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடறாங்க, அவங்க நல்ல நிலையில இருக்கிறாங்க. दूसरा है रोज क्लास के पहले क्लास चलती है कितना बजे है, कितना बजे क्लास, எத்தனை மணி கிளாஸ் ஆரம்பமாகுது, நீங்க டெய்லி கிளாஸ் நடத்துறியா? 7 बजे। योग कितना बजे चलता है? 6:30 बजे। लेकिन पहुंचते कितने हैं? एक आएगा 6:30, दूसरा आएगा 6:45, तीसरा आएगा फिर 7 से पहले। हमें क्लास के पहले आकर के आधा घंटे का मेडिटेशन जरूर करना है, क्योंकि संगठन में मेडिटेशन करने से आत्म जागृति होती है। பாருங்க, இங்க 7 மணி கிளாஸ் நடக்குது, ஒரு சிலர் 6:30 வராங்க, அது 6:30 யோகா போறாங்க, ஒரு சிலர் 6:30 வராங்க, ஒரு சிலர் 6:45 வராங்க, ஒரு சிலர் 7 வராங்க. இப்படி வந்தோம்னா எப்படி? நம்ம டைமுக்கு வந்து நீங்க யோகா பண்ணும்போது நமக்கு ஆத்மா சக்திசாலி ஆகுது. इसलिए हमें रोज क्लास के पहले अच्छी तरह योग करना है। लकड़ियां जल रही, एक गीली लकड़ी में डालो वो भी जलना शुरू हो जाएगा। सारे बैठ करके मस्त मेडिटेशन कर रहे हैं, आप आकर के आप भी बैठो, आपका भी योग लगेगा। इसलिए क्लास के पहले हर एक को योग करना है, ताकि हम अच्छी तरह आत्मिक स्वरूप में रहें और सारा दिन तनाव से बचे रहें। பாருங்க, நீங்க கரெக்ட் டைம் வந்தீங்க, 1/2 மணி நேரம் முன்னாடி யோகா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த விறகுல வந்து தீ பிடிச்சி நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, அது கூட ஈரமா இருக்கிற விறகு வச்சீங்கன்னா கூட நல்லா அதுவும் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் நல்லா யோகா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் முடியலைங்கன்னா கூட அவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு நல்ல யோகா வரும். ஸோ அதனால யோகத்தின் மூலியமா தான் நமக்கு டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். எல்லாத்துக்கும் ஆதாரம் யோகா தான், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத பத்தி சொல்றாரு. அது 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து முரளி இது யோகா பண்ணீங்கன்னா முரளி நல்லா பதியும். खेती में धान डालते हैं, बीज बोते हैं, क्या करते हैं? पहले हल चला करके तैयार करते खेती को, बाद में बोते हैं ना। इसी तरह ये ज्ञान के बीज दिमाग में डालना है, पहले मेडिटेशन करो, मन को एकाग्र करके फिर डालो, तो धारणा में आएगा, उगेगा। பாருங்க, இப்போ விவசாயிகளோட என்ன பண்றாங்க, நிலத்தை நல்லா உழுது பதப்படுத்திட்டு அப்புறம் தான் விதை போடுறாங்க. அதே மாதிரி நீங்க ஞான விதையை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து மனசை ஒருமுகப்படுத்தி நல்லா இருக்கும் போதுன்னா அந்த விதை உள்ள போகும், நல்ல தாரணை ஏற்படும், உங்களுக்கு நல்ல அது பலனை கொடுக்கும். लेकिन कई आते भी है, वो कैसे ध्यान करते हैं? समझो माता कोई सवेरे सवेरे यहाँ सत्संग सुनने के लिए आ रहे हैं, योग करने के लिए आ रहे हैं, तो रास्ते में देखा कि बहुत अच्छा सब्जी वाला जा रहे हैं, सोचे कि आज बैंगन की कितनी अच्छी सब्जी लाया इसने, चलो आज दोपहर को काराकोन बनाएंगे। पहले सोचे कि जाकर के योग करेंगे, मुरली सुनेंगे, जाते सब लेके जाएंगे। यहाँ करके बैठे, लाल लाइट चल रहा है, गीत बज रहा है, शुरू करेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ, शक्ति स्वरूप हूँ। फिर सोचा रहे झोला तो लाए नहीं, वो बैंगन कैसे लेके जाओ? फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। फिर सोचे कि गैस के ऊपर जो दूध रखा था शायद उसको बंद किया या ऐसा चल रहा है, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत स्वरूप हूँ। फिर सोचा घर में तो मेहमान आने वाला था, मैंने सोचा था उसके लिए इडली बनाऊं, लेकिन दाल चावल तो भिगो ही नहीं, चलो छोड़ो कुछ और बना देंगे, मैं आत्मा हूँ। लाल लाइट की सफेद लाइट को योग का टाइम पूरा हो गया। अब सामने वाला बैठने वाला सोचता है वाह इन्होंने आधा घंटा योग किया, लेकिन इनका योग कहाँ लगा था? वो सब्जी वाला योग या इडली वाला बाबा वाला योग नहीं था। பாருங்க, ஒரு மாதாஜி வர்றாங்க, வரும்போது அழகா கத்திரிக்காய் இது வெஜிடபிள் அந்த காய்கறி எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு புத்தியில அது ஒரு நல்லா இருக்கு, வாங்கிட்டு போகணும். அவங்க வராங்க, யோகாவில் போறாங்க, பைய எடுத்துட்டு வரலையே நாமோ அப்படிங்கிற அதை சிந்தனையில் போறாங்க. நான் ஆத்மானு சிந்திக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் இதுதான் சிந்தனை வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் நான் பால் அடுப்பில் வச்சுட்டு வந்தேனே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தேனா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இன்னைக்கு விருந்தினர் வருவாங்கல்ல, இட்லி நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அப்படின்னு அந்த சிந்தனையில போறாங்க. அப்போ அது சேவ் லைட்டு 6:30 போட்டது, 7 மணி வரையில அந்த போற இடத்துலயே இருக்குது. 7 மணிக்கு ஒயிட் லைட் போட்டாங்க. எங்க அப்படி எங்க சக்தி சேரும்? இப்போ அந்த விருந்தினர் இட்லி தானே ஞாபகத்துக்கு வரும், எங்க போய் உங்களுக்கு ஆத்மாவுக்கு சக்தி சேரும் அப்படின்னு माला जप रहे राम 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 राम, देखना भाई बिल्ली दूध ना पी रहे, राम राम राम। हाँ कोई थाली कर गिराई, बेटा तुमने क्या करा, थोड़ा राम राम राम। अब यहाँ भी यही करेंगे तो क्या अनुभव होगा? श्री लगन में मगन होकर के बैठो। பாருங்க, பக்தி மார்க்கங்களோட என்ன செய்யறாங்க, ராம் ராம் ராமன் அந்த மாலை எண்ணிட்டு இருப்பாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பாலுக்கு எடுத்து அந்த பூனை குடிச்சிட்டு போய் போன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ராம் ராம் ராம்னு எண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எதை உழுந்துருச்சு அப்புறமேடி என்ன பண்ண அப்படின்னு அதை கேட்பாங்க. இப்போ கவனம் இல்லாமல் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. अब मोबाइल को चार्जिंग करते हैं, उस समय प्लग में तारे डालते हैं, स्विच चालू करते हैं, फिर तारों को डालते रहेंगे, निकालते रहेंगे, प्लग में भी डालते रहेंगे, निकालते रहेंगे। मोबाइल कितना चार्ज होगा चार्ज। इसी तरह हम अपना ध्यान मन क्या करते हैं, परमात्मा में लगाते हैं, फिर घर की बातें याद आती है, फिर लगाते हैं, फिर घर की बातें निकाल। और इसीलिए हमें आत्मा की बैटरी चार्ज नहीं होती और इसीलिए सारा दिन फिर तनाव टेंशन बना रहता है। फिर कहते हैं शांति में भी जाते हैं तो उसको फर्क नहीं पड़ता। अब कैसा पड़ेगा, आपकी बैटरी चार्ज नहीं किया, इसीलिए ध्यान करते समय लगन में बैठो। பாருங்க, இப்போ ஒரு பேட்டரி, அதாவது மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரி போடுறோம், சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம். சரி, அடிக்கடி கொடுக்குறீங்க செருவீங்க, அது சார்ஜ் ஆகுமா? அதேமாரி இங்கே வந்து கண்ட விஷயத்த நினச்சிட்டு இருந்தோம்னா ஆத்மா சார்ஜ் ஆகுமா? அப்போ நீங்கள் அந்த எல்லாமே சார்ஜ் ஆகிறதில்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க வெளி உலகத்தில், நீங்கள் பிரம்மகுமாரிசிட்டு போகிறீங்க, இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒழுங்காக சார்ஜ் பண்ணோம்னா நமக்கு டென்ஷன் வருமா? ஆத்மா சக்திசாலியாக இருந்தால் டென்ஷன் வருமா? கோபம் வருமா? ஏதாவது எரிச்சல் வருமா? அதான் சொல்றாங்க. और तीसरा है, एक तो मेडिटेशन करना, क्लास के पहले मेडिटेशन, एक अमृत वाला का, दूसरा क्लास के पहले, तीसरा रोज यहाँ आकर के ईश्वरी महावाक्य सुनो, मुरली सुनो। एक मुरली की कीमत लाखों करोड़ है। कई कहते नहीं जी हमारे घर बड़ा दूर है इसीलिए फिर हम नहीं आ पाते। आज के बच्चे कितना दूर दूर पढ़ने के लिए जाते हैं। वो तो एक जन्म की पढ़ाई, यहाँ 21 जन्मों के लिए पढ़ाई पढ़ाई जा रही। जो यहाँ आकर के पढ़ाई पढ़ता है 21 जन्मों तक वो सोने चांदी के महलों में रहेगा। इसीलिए ये पढ़ाई रोज यहाँ पढ़ना है। कई तो क्या करते हैं, ऑनलाइन में पढ़ते हैं, ऑनलाइन में मुरली सुनेंगे। जो ऑनलाइन में मुरली सुनेंगे उनकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। தெளிவா இப்போ நம்ம இங்கே கிளாஸ்க்கு வந்து 3 விஷயம் சொன்னார் இல்லைங்களா? முதல்ல என்ன சொன்னால் அமிர்த வேலை 1/2 மணி நேரம் முன்னாடி பண்ணணும். 3வது முரளி கிளாஸ். முரளி கிளாஸ் நீங்கள் இங்கே வந்து கேட்கணும். இப்போ வந்து சொல்கிறாங்க சிலர் ரொம்ப தூரமாக வந்து வர வேண்டியிருக்காங்க, அதனால முடியலன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப தூரத்தில் போய் படிக்கிறாங்க. இது பாருங்க, அது ஒரு பிறவிக்கு. ஆனால் நம்மளுக்கு பாருங்க 21 பிறவிக்கு அவ்வளோ பாபா சக்தி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ நம்ம எவ்வளோ கவனத்தோடு வந்து இந்த கிளாஸை கேட்கணும். ஆன்லைன்ல படிச்சா அப்ப நமக்கு வந்து இதனுடைய பலன் வந்து நம்ம பூஜை நடக்குது, ஆபரேத்திலிருந்து பூஜை நடக்குது. இப்போ ஆன்லைன்ல படிச்சா ஆன்லைன்ல தான் உங்களுக்கு பூஜை நடக்கும். इसलिए ये 3 चीजें करना, ये 3 चीजें हमारे जीवन में कितना महत्व के। एक बहुत सुंदर एक घटना सुनाता हूँ मैं। இந்த 3 விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. நான் ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். एक दो महिलाएं थी, एक महिला रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे की मंजिल पर। तो 2 मंजिल वाली महिला क्या करती है, रोज अपने घर के खिड़की से पड़ोसी के छत पर देखती है और पति को बुला करके कहती है पता नहीं इसको कैसे अक्ल आती नहीं, पता नहीं क्या कपड़े धुलाई करते। वो कपड़े सुखाती थी 1 नंबर वाली उनके छत पर। वो 2 मंजिल वाली वो कपड़े को खिड़की से दिखाते हैं, कहते इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े हैं, कितने मैले। जब पूछ के पति कुछ नहीं बोलता, रोज बुला करके उसको दिखाते, पति कुछ नहीं बोलता। பாருங்க, ஒருத்தர் 2வது மாடியில் 2 மாதாஸ், ஒருத்தர் வந்து 2வது மாடியில் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கீழே இருக்கிறாங்க. இப்போ வந்து டெய்லி அந்த விண்டோவில் போய் பார்த்துட்டு பாரு எவ்வளோ மோசமாக, அவங்க கீழே இருக்கிறவங்க வந்து துணி மேலே காய போட வருவாங்க. ஸோ அப்போ பாருங்க இவ்வளோ மோசமாக துவைக்கிறாங்க, போய் சொல்லுங்க இது நல்லா துவைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா அது கணவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், அமைதியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. एक दिन जब उस 2 मंजिल वाली महिला ने पड़ोसी की छत पर देखा, उसके कपड़े अच्छे दिखने लगे। फिर पति को बोला, कहती आज इसको कैसे अक्ल आ गई, कितना अच्छा धुला के जॉब पूछ क्यों। पति धीरे से मुस्कुराता करता है, आज सवेरे सवेरे मैंने अपने घर के खिड़की के कांच साफ किए, शीशे साफ किए, उनके कांच गंदे थे इसलिए कपड़े गंदे दिखे। பாருங்க, ஒரு நாள் வந்து அந்த அம்மா பாக்குறாங்க, ரொம்ப துணி நல்லா சுத்தமா துவைச்சிருக்க மாதிரி தெரியுது. உடனே கணவனை கூப்பிட்டு இது என்ன இன்னைக்கு நல்லா துவைச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்றாரு, கணவன் சொல்றாரு, நான் தான் காலையில வந்து கண்ணாடி நல்லா துடைச்சேன், அதனாலதான் உனக்கு சுத்தமா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் முடிஞ்சுதான் கை தட்டவே மாட்டேங்கிறீங்க. அழுக்கு கண்ணாடியில் இருந்துச்சு. इसी तरह जिस दिन सेंटर पर नहीं आएंगे, मुरली नहीं सुनेंगे, क्लास के पहले योग नहीं करेंगे, मेडिटेशन नहीं करेंगे,
उसी दिन आपकी बुद्धि रूपी खिड़की गंदी होगी और उसी से जिसको भी देखेंगे सब गलत नजर आएगा, फिर टेंशन तनाव आएगा, फिर कहते इसको सुधारना चाहिए, उसको ये कर सुधारना, उसको नहीं, आपकी खिड़कियां गंदी है, आप खिड़की को साफ करो। तो वो जो खिड़कियां साफ करता है सब अच्छा दिखता है, तनाव टेंशन से दूर रहेंगे। இங்கே கூட அந்த மாதிரி தான். நீங்கள் டெய்லி அமிர்த வேலை செய்கிறீங்க, 1/2 மணி நேரம் முன்னாடி இருந்து யோகா பண்ணுறீங்க, முரளி நல்லா கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மசக்தி நல்லா யோகா பவர் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ் தெரியாது. அங்கே வந்து கண்ணாடி துடைக்கிற மாதிரி இதில் நம்ம கண்ணாடி ஆத்மாவுடைய இது வந்து எல்லாம் சுத்தமாயிருது. அப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவே தெரியாது. அதனால ரெகுலராக நீங்கள் இந்த முனை செய்யணும் அப்படிங்கிறது. யார் யார் இந்த முனை செய்கிறீங்க, யாரும் உங்களுடைய கண்ணாடி தொடச்சிக்கிட்டு இருக்கிறீங்க டெய்லி? கை தூக்குங்க. अमृत वेला कई ऐसे करेंगे, खिड़की मतलब घर की नहीं बोल रहा हूँ, कई को लगता है घर की खिड़की तो हम साफ ही नहीं करते. ஒரு சிலர் வந்து யோசிச்சு கையை தூக்குறாங்க ஒரு மாதிரி. அது நான் உங்க வீட்டுல கண்ணாடி தொடச்சிங்களான்னு கேட்கல. இந்த 3 கிளாஸ் அதாவது அமிர்த வேலை. अभी कुछ दिन पहले मैं नेपाल में गया था, तो नेपाल में 3 दिन मेरा तनाव मुक्ति पर प्रोग्राम था. तो एक दिन मैंने पहली दिन ये बात सुनाई, तो दूसरी दिन 2-4 माता आई नहीं क्लास में, तीसरी दिन आई तो इन्होंने कहा कल क्यों नहीं आए थे, इतना अच्छा क्लास था. कहते परसों भैया ने कहा खिड़कियां साफ करो. कल हम सारा दिन खिड़कियां साफ करने में लगे थे, मैंने कोई घर की खिड़की नहीं बोली थी. அதே நேபாளில் 3 நாள் டென்ஷன் ஃப்ரீ பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். முதல் நாள் கிளாஸ் எடுத்தேன், அவங்க 2வது நாள் 5வது நாள் மதர்ஸ் வரல, அடுத்து 3ஆம் நாள் கிளாஸ்க்கு வந்தாங்க. நான் கேட்டேன் ஏன் இப்படி கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் முதல் நாள் சொன்னீங்கல்ல நம்ம வீட்டில் கண்ணாடியெல்லாம் துடைச்சி, ஆனால் நேற்று கண்ணாடி துடைக்கிறதுல பிஸி ஆகிட்டு அப்படின்னாங்க. நான் அந்த கண்ணாடி சொல்லேன், ஆத்மாவுடைய கண்ணாடியை சுத்தம். कभी कभी आज भक्ति कोई गलत नहीं, भक्ति को हमने उल्टा किया है. कहते हैं बलि चढ़ा तो भगवान प्रसन्न हो जाता है. कौन सी बलि? मई की बलि, मई को छोड़ना ये बलि चढ़ाना. लेकिन लोगों ने मई करने वाली बकरी को बलि चढ़ा. பாருங்க, நம்ம பக்தி கூட தப்பு கிடையாது. அவங்க என்ன நம்ம பலி கொடுக்குறாங்க இல்லைங்களா, நான் என்னுடைய அந்த நான்கிற அகங்காரத்தோட சொல்லி பலி கொடு சொல்லுது. ஆனா அவங்க வந்து ஆட்டுக்கு குட்டி வெட்டி அதை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. उपवास करो भगवान प्रसन्न. उपवास वो वास माना रहना, सदा बुद्धि से प्रभु के पास रहना, ये उपवास. लेकिन लोगों ने पेट का उपवास किया. अब जिस दिन पेट का उपवास करेंगे तो क्या भगवान और भी गुस्सा आएगा, मैंने कुछ खाया नहीं, मेरे को काम करने नहीं बोलते हो. तो इसी को ही तो आज कहा कुछ किया कुछ. அதாவது பக்தியில அதே மாதிரி தான் உபவாசம் செய்யறாங்க. உபவாசம்னா அந்த பகவானுக்கு அருகாமையில் இருக்கிறது. அதாவது அதனால நம்ம வந்து இப்போ வயிறு காலியா இருந்ததுன்னா இன்னும் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா கோவம் தான் வரும். நான் இன்னைக்கு இப்போ அதை என்ன சொல்றேன், விரதம் இருக்கிறேன், இன்னைக்கு இப்படி பண்றீங்கன்னு கோவம் வரும். அதை எந்தக்கு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். कहते घर घर में दिवाली में क्या करते, कहते घर घर में लक्ष्मी आएगी तो क्या करते उस समय पूरा सफाई करते हैं और क्या करते हैं दिए जलाते हैं. आजकल तो लाइट का भी दिए आते हैं, वो पूरा लाइटिंग करते हैं. फिर दिवाली के दिन मोमबत्तियां लगाएंगे, क्या क्या दीपक जलाएंगे. हाँ तो लक्ष्मी आई कभी आई? लक्ष्मी कैसी आएगी? लक्ष्मी का वाहन है उल्लू. उल्लू को लाइट में दिखता है. பாருங்க, தீபாவளி சமயத்தில் ரொம்ப க்ளீன் பண்ணுவாங்க, எல்லாம் தீபம் ஏற்றி வைப்பாங்க. இப்போல்லாம் அந்த இது வருது இல்லைங்களா, சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த என்ன சொல்ல போனால் அது ஆந்தை ஒன்றும் வரப்போகிறதில்ல, உள்ளு அப்படிம்பாங்க. அந்த ஆந்தை ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஒரு நிமிஷம் बताओ कि जो सुना तो बताओ, पुराने बताए नहीं. उल्लू का क्या बताइए? आंधा एक बार बता दीजिए. जैसे हम क्या करते हैं घर में लक्ष्मी आने के लिए क्या करते हैं, दीपक जलाते हैं, लाइट लगाते हैं, सफाई करते हैं. आई कभी लक्ष्मी? लक्ष्मी आते हैं उल्लू के ऊपर और उल्लू को लाइट में दिखता ही नहीं. फिर पटाखा बजाएंगे तो उल्लू घबरा करके कहीं और चला जाएगा. பாருங்க, उल्लू किस अर्थ में बोल रहे हैं आप? ये उल्लू मतलब एक प्राणी होता है. वो तो मालूम है, आंधे கண்ணு தெரியாது. அது உள்ள இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி லைட் எல்லாம் வச்சீங்கன்னா ஓடி போயிடும். அது டாக்டர் கரெக்ட். நீங்க சொல்லுங்க.
ஆந்தை சொன்னீங்கல்ல, ஆமா. அது மேலதான் லட்சுமி வரும். லட்சுமி வரும். அந்த ஆந்தை लक्ष्मी उसी के ऊपर बैठ करके आती है ना। அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆந்த மேல வந்து லட்சுமி வருதுன்னு. வந்துச்சுன்னா ஆந்தைக்கு வந்து லைட் இருந்தா கண்ணு தெரியாது. ஆமா. அதுக்குதான் அவங்க சொல்றாங்க அந்த ஆந்தை வந்து லட்சுமி வந்து அவங்க லைட் இருந்தா லட்சுமி எப்படி வரும், லைட் போட்டா எப்படி லட்சுமி வரும் அப்படின்னு. फिर पटाखा बजाएंगे तो उन लोग खबर करके कहीं और चला जाएगा। அப்ப லட்சுமி வந்துச்சு அப்படின்னா அது பட்டாசுல வெடிச்சா அது அந்த அந்த ஆந்தை என்ன பண்ண ஓடி போயிடும். அப்புறம் எப்படி லட்சுமி உள்ள வருவாங்க? அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆந்தைக்கு. அதுல அந்த வாகனத்துல எப்படி உள்ள வர முடியும்னு சொல்றாரு அவரு. तो वास्तव में कौन सी दीपक जलाने की बात है? आत्मा का दीपक जलाओ ना, मन के अंदर जो ईर्ष्या करना उसकी सफाई करो, कहा कुछ किया कुछ। इसलिए कभी कभी हम भक्ति को भी उल्टा किया हुआ, इसलिए बाबा यहाँ सही बातें सुनाता है। பாபா எங்களுக்கு சரியா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம அதை புரிஞ்சுட்டு அதன்படி நடந்தோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும். एक भाई ज्ञान में चलता था 1 साल 6 महीने से। तो एक बार वो होटल में गया और होटल में जाकर के समोसा मंगाया, 1 किलो समोसा। तो 1 किलो समोसा लाया और वो भाई क्या करता है, मैदे का छिलका निकाल करके फेंकता है और मसाला खाता है। तो मैनेजर देखता रहा, ये 1 किलो समोसा मंगाया, मैदे का फेंक रहा है और मसाला खा रहे हैं। तो उसको पूछा तुम मैदा पसंद नहीं करते? कहता पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ, उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकाल करके मैं अंदर का खा रहा हूँ। பிரதர் ஒரு ஜோக் சொல்றாரு. ஒரு जोक नहीं, ये प्रैक्टिकल है। பிராக்டிக்கல் நடந்தது. ஆனா நகைச்சுவையோட சொல்றாரு. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் 6 மாசமா வந்துட்டு இருக்காரு. அதுல கிளாஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஒரு தடவை போனாரு, இந்த சமோசா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறாரு. அவரு என்ன பண்றாரு, மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இவர் பார்த்துட்டே இருந்தாரு, என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு. போய் கேட்டாரு, என்ன உனக்கு மைதா பிடிக்கிறது இல்லையா, இதை சாப்பிடறது இல்லை நீ அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் சொன்னாரு, பிரம்மகுமாரி சொல்றாங்க வெளியில எங்கேயும் சாப்பிடக்கூடாது, உள்ள இருக்கிறதா சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு. அதனால நான் வெளியில இருக்கிறத எடுத்து போட்டு உள்ள இருக்கிற மசாலா சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. बाहर का न खाना मतलब दूसरे का हाथ का बना हुआ नहीं खाना, क्योंकि वो गुस्से में बना है, कोई तिरस्कार में बना, वो खाएंगे तो आपका मन ऐसा बने, ये उसका अर्थ है। इसलिए हर होटल पर बोर्ड लिखा है, क्या होटल, हो सके तो यहाँ से टल निकल जाए। அதுலயும் ஜோக்கு சொல்றாரு. இப்ப வந்து அவங்க சொல்ற அர்த்தம் என்னம்னா, நம்ம ஞானத்துல வெளியில வந்து நம்ம சாப்பிட்டா அப்படின்னோம்னா அவங்க வந்து கோபத்திலயோ எரிச்சலையோ அதை சமைக்கிறாங்க. அதை சாப்பிடும்போது நமக்கு அதே மாதிரி உணர்வு வரும் அப்படிங்கறதுனால சொல்றாங்க. இப்போ வெளியெல்லாம் போர்டு போட்டிருக்கோம், ஹோட்டல். அதாவது அந்த பாத்தீங்கன்னா சிட்டல்னு வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மோசமானது இல்லையா, அதை போய் நாம ஏன் சாப்பிடுறோம்? सिनमा, सिन मतलब पाप, माँ मतलब मदर, पाप की माँ है, उसको मत देखो। சினிமா அப்படின்னா சின்மா, அதாவது பாவத்தினுடைய தாய் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அதனால அந்த சினிமாவெல்லாம் பார்க்காதீங்க. हिंदी में गूठ खा, बीच का ट मिटा दो, बाकी 2 शब्द पढ़ो, क्या आएगा? भाई जी आप थोड़ा ये एक्सप्लेन करो. அந்த பிரதரங்க போயிட்டாரா? மனோஜ் பாய் நீங்க வாங்க, அங்க உட்கார்ந்து செய்யுங்க. நல்லா தமிழ் சொல்றீங்க. கொஞ்சம் இடையில அவர் ரொம்ப சேர் போடுறனால போடுங்க. அங்க कोई कोई बात नहीं, நீங்க இன்னொரு சேர் போட்டுருங்க. तो अर्थ का हमारा कई हमारे यहाँ आने वाले बीके भाई बहन भी क्या करते हैं, बाबा के ज्ञान को उल्टा कर लेते हैं। नहीं आप पहले बोला ना, वो एक्सप्लेन करिए। वो गुटखा का क्या बोला? हम लोग हिंदी में गूठ खा 3 शब्द लिखो और उसमें से ट मिटा दो, बाकी 2 शब्द पढ़ो, क्या आता है? कितना गंदा अर्थ आता है। अगर वो गंदी चीज मुंह में कैसे रखेंगे, उसके हर शब्द में पीछे अर्थ है। कोई भी गलत चीज है शब्दों में अर्थ है, वो तो छोड़ दे। इनको तमिल में पता नहीं चलेगा, इसलिए कहने का मतलब अर्थ का अनर्थ नहीं करो। हमें आपको बताया कि खिड़की को साफ करना, अर्थात ये 3 चीजें करना, 3 शब्द करना। तो 3 शब्द बताइए, क्या क्या बताया? चौथी बात है, पहली बात बताई तनाव से बचना है, उसके लिए कर्म गति को समझना। उसके लिए मैंने आगरा की कहानी, उसके बाद साथ में एक धृतराष्ट्र की बात, साथ में भीष्म पितामह की बात, उसके बाद दूसरे में क्या बताया, जो हुआ अच्छा हुआ, मंत्रावली बात,
तीसरी बात बताई, रोज खिड़की, अगर ये घटना भी याद रखेंगे आज का क्लास कभी भी नहीं भूलेगा। பாருங்க, அவர் நம்ம டென்ஷன்லேருந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு. நல்ல டீச்சர் இவர், அடிக்கடி ரிவைஸ் பண்ணுறாரு, புத்தியில் உட்கார வச்சு ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு இல்லையா? அப்படித்தானே அதில் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்துடைய ஆழமான ரகசியம் ஆகராவுடைய விஷயத்த சொன்னார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அவர் அந்த எக்ஸாம்பிளாக சொல்லி சொன்னார். அதேமாரி ராமருடைய விஷயத்த சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது என்ன சொன்னார்? எது நடந்தாலும் நன்மைக்கு மித்திரம் வந்தவங்கெல்லாம் சொல்லி சொன்னார். அடுத்தது மூணாவது வந்து நம்ம அமிர்த வேலை, அடுத்தது உங்களுக்கு யோகா 1/2 மணி நேரம் முன்னாடி செய்யறது. அடுத்தது மூணாவது என்ன சொன்னாரு? நம்ம மொழி நல்லா கேட்கணும் என்று சொன்னாரு. நீ அடுத்த 4வது விஷயம் இப்ப சொல்ல போறாரு. चौथी बात मैं 4 ही सुनाऊंगा क्योंकि कितना मतलब 7:30 बज गया और एक सुना करके मैं पूरा करता हूँ। நான் ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், லேட் ஆயிடும். 4 बातें अगर आप सीखते जाएंगे कभी भी तनाव टेंशन नहीं आएगा। இந்த 4 விஷயத்தை கத்திட்டு போனீங்கன்னா ஒருபோது டென்ஷன் இந்த चौथी बात है, अगर तनाव से बचना है निगेटिव बात को पॉजिटिव में चेंज करो, बुराई को भी अच्छाई में बदलो। பாருங்க, இந்த நெகட்டிவ் விஷயங்களை வந்து நீங்க பாசிட்டிவ்ல மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனே வராது. आज यहाँ आए, थोड़ा देरी से घर में जाएंगे, जाते ही शुरू हो जाएगा ओम शांति में जाते ही। चलो रोज तो सवेरे जाते थे, आज शाम को ही जाकर के 5 बजे से बैठे हुए वहीं जाकर के वहीं खा के आओ। अब ये बातें सुनते तुरंत टेंशन आएगा, पहले से पक्के करके जाओ। பாருங்க, ஒரு சில வீட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா போனோடனே ஓம் சாந்திக்கு போறீங்க, எப்பப்போ காலையில போயிட்டு இருந்தீங்க, இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு போனீங்க, என்ன வரையில அங்க உட்காந்துட்டு வரீங்க, அங்கே போய் சாப்பிடுங்க, அங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. पहले से पक्का करके जाओ, अब मैं घर में जाऊंगी, जाके मेरी पूजा हो जाएगी। अगर कोई देवी की पूजा होती है, देवी क्या करते? वरदान देती है। आपको भी कोई बोलेगा अभी क्या दो? वरदान में हंसी नहीं दो और चिढ़ जाएंगे। बड़ी देवी बन के शक्ल आईने में देख रहे तुम लायक है क्या? मन से कहो कि भगवान आज इनको दुआएं देना, हम कितनी अच्छी अच्छी बातें सुन के आज ये भी बातें सुनते, उनका भी दिमाग ध्यान शांत होता, कितना इनको गुस्सा आता है, कितना दवाई खानी पड़ती है, रात में नींद नहीं आती। भगवान इसका भी कल्याण। तब उसको लगेगा मैं पहले थोड़ा भी बोलता था, ये काली गरु दान करती थी, आज तो बिल्कुल शांत है। कुछ क्लास का असर हो गया। निगेटिव को क्या बना दो? பாருங்க, இப்ப நம்ம நெகட்டிவ் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் சரி, போது கோயில் என்ன பண்றாங்க, அர்ச்சனை பண்றாங்க, அதே மாதிரி அவங்க அது வரதானம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம போறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது சொன்னாங்கனாலும், இப்ப பாரு அங்க போயிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா கூட நாம வந்து உள்ளுக்குள்ள அவர்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ब्लेसिंग्स கொடுக்கணும், आशीर्वाद கொடுக்கணும். किसी ने गाली दी, क्या समझो? गाली नहीं दी, मेरे ऊपर गुलाब का फूल डाल दिया। बुराई को भी अच्छाई में बदलने वाला हर व्यक्ति के साथ हर परिस्थिति में खुश रहेगा, सुखी रहेगा। பாருங்க, எனக்கு திட்டுனா கூட எனக்கு ரோஜா மலர் போட்டாருன்னு நினைக்கணும். ஒவ்வொரு சுச்சுவேஷன் நீங்க வந்து பாசிட்டிவா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. एक महाराष्ट्र में एक संत थे जिनका नहीं वो संत का वो डायलॉग को सर एक महाराष्ट्र में एक संत थे, तुकाराम महाराज उनका नाम था। बड़े भक्ति करते थे, लेकिन उसको भक्ति करने के मना किया, तभी छोड़ा नहीं। மகாராஷ்டிரால ஒரு துக்காராம் ஒரு கவிஞர் இருந்தாரு. एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज। वो बड़े भक्ति करते थे, लेकिन गली गलियों को उनकी भक्ति पसंद नहीं थी। सब कहते थे भक्ति छोड़ो नहीं तो तुम्हारा अपमान करेंगे। அதாவது அவரு நல்ல கவிதையெல்லாம் ஏற்றிட்டு இருப்பாரு துக்காராம் அவங்க. அதுல வந்து எல்லாரும் இது விட்டுன்னு சொல்லுவாங்க, அவரு அதை செஞ்சுட்டே இருப்பாரு. तो भी उनको अच्छा लगता था, वो डेली भक्ति करते थे। एक दिन सवेरे सवेरे भक्ति करने के लिए मंदिर में जा रहे हैं, ஒரு நாள் அவர் பக்தி செய்யறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருப்பாரு. तो सभी लोगों ने क्या किया, उसको सवेरे सवेरे पकड़ लिया। अब पकड़ करके उसके गले में क्या क्या सब्जी की माला बना करके पहना दिया। ஒரு நாள் அவர் பக்தி பண்ண போகும்போது மக்கள் அவர் பிடிச்சி கழுத்துல வெஜிடபிள்ஸ் மாலை, காய்கறி போட்ட கட்டின மாலை போட்டு விட்டாங்க. बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची सारी माला बना करके पहना दिया। அது கத்திரிக்காய், தக்காளி பழம், மிளகாய் எல்லாம் மாலை போட்டு கழுத்துல போட்டு விட்டாங்க. इतना ही नहीं, मुंह काला किया उनका और बाल उतर करके उसके बाद हल्दी का लेप लगा दिया। முகத்துல கருப்புடி செம்புலி மாங்கலைங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு மொட்டை அடிச்சு விட்டாங்க. उनको एक गधे पर बिठाया, அவர் வந்து கழுத மேல உட்கார வச்சுட்டாங்க।
गली गली में घुमा करके घर के सामने लाया வீதி வீதியா சுத்திட்டு வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க और पत्नी को बुलाया। जब उसकी पत्नी देखती मेरे पति के साथ ऐसा किया, सबको गाली देती। அது மனைவி கூப்பிட்டாங்க, அவங்க வெளியே வந்துட்டு என் கணவனுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க। जब गाली देते तुकाराम महाराज गधे पर बैठे थे, वो सब्जी की माला दिखा करके कहते इनको गाली क्यों दे रहे, ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दी। பாருங்க அந்த அவங்க திட்டிட்டு இருக்காங்க, நீ ஏன் திட்டுற பாரு, என் கழுத்துல வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை போட்டிருக்கிறாங்க, இது 8 நாளைக்கு சாப்பிடுற மாதிரி போட்டிருக்கிறாங்க, இது ஏன் நீ அப்படி திட்டுற அப்படிங்கிறாங்க। और कहीं को गाली न देना, मैंने बहुत दिनों से गाँव ही नहीं देखा था, आज गली गली का दरगाह घूम के आया हूँ। அவங்கள நீ திட்டாத, நான் ரொம்ப நாளா இந்த நகரத்து இந்த ஊரை சுத்தி வரல, இன்னைக்கு ஒவ்வொரு வீதியா கூட்டிட்டு வந்தாங்க। और कहा कि जब हमारी शादी हुई थी उस समय बारात ही नहीं निकली थी, आज ये लोगों ने हमारी पूरी गांव में बारात निकाल कर लाई। इन बाराती वालों को चाय पानी पिलाना, गाली मत देना। அதாவது நமக்கு மேரேஜ் ஆன போது நமக்கு ஊர்வலமா கூட்டிட்டு வரல, இன்னைக்கு இவங்க எல்லாரும் என்ன ஊர்வலமா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அப்ப நீ இவருக்கு டீ மத்த இதெல்லாம் சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றாரு, நீ திட்டக்கூடாது அப்படிங்கிறாரு। और गाय को गाली मत देना, मेरे सिर में बहुत फोड़े हो गए थे, मैंने बहुत दवाई की, ठीक नहीं हुआ। आज ये लोगों ने मेरे बाल उतर करके हल्दी लगाई, हल्दी तो एंटीबायोटिक का काम करता है, ठीक हो जाएगा फोड़े। பாருங்க இப்ப நான் எனக்கு தலையில வந்து இந்த பொடுகள்லாம் இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி மோசமா இருந்துச்சு, இவங்க இன்னைக்கு எல்லாம் அடிச்சு எடுத்துட்டாங்க, மொட்டையை அடிச்சு விட்டுட்டாங்க, மஞ்சளை பூசி விட்டாங்க, ரொம்ப மெடிசன் நல்லா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, திட்டாத அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு। और कहा कि इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे, बाहर इतना तेज धूप थी आज, और इस धूप में ये लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, सबके पाँव में सड़क पर क्या हो गया, छाले फोड़े सबको आए, मेरे को तो कुछ नहीं हुआ, मैं आराम से पर गधे पर बैठा, मेरे को थकान भी नहीं हुई। பாருங்க என்ன ஊர்வலம் கூட்டிட்டு போகும்போது நல்ல வெயில், கால அவங்கள செருப்பு கூட போடல, என்ன பாருங்க ஈஸியா கலந்து மேல குறைஞ்சு ஜாலியா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை பாசிட்டிவா பார்க்க சொல்லி சொல்றாரு அவர்। ये है जीवन जीने की कला, विपरीत बातों को पॉजिटिव सोचने से हमारे पास सहन शक्ति आते हैं, और जिसके पास सहन शक्ति है उसको कभी भी तनाव टेंशन नहीं आए। பாருங்க எவ்வளவு அருமையான விஷயம் பாத்தீங்களா, நமக்கு எதனால டென்ஷன் வருது அப்படின்னா நமக்கு வந்து பொறுமை சக்தி இல்லை। நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பொறுமை சக்தி வரும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே பாசிட்டிவா பார்க்கும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும்। இதுதான் வாழும் கலை, அதாவது வாழ்வாங்க வாழ தெரிந்த வாழ்க்கை। उसने ऐसा नहीं कि अंदर गया बंदूक लेकर के सबके टक्कर टक्कर मर्डर की, अगर मर्डर करते संत ना बनता, बड़ा बनने के लिए महान बनने के लिए सहना पड़ता है, बिना सहन करते कोई महान नहीं बनता। பாருங்க இப்ப அவரு உள்ள போய் மிஷின் கன் எடுத்துட்டு சுட்டு கொடல இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல। சந்துகள் அதாவது சாதியல் சந்துகள் வந்து சன்னியாசிகள் உயர்நிலை அடையணும், அவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்களை நம்ம சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது, சகித்து கொள்ளாம அந்த நிலையை அடைய முடியாது அவங்க। इसलिए जीवन में आने वाली हर निगेटिव बात को क्या बना दो, पॉजिटिव, और तनाव टेंशन से स्वयं को बचाओ, अपने संकल्प को बचाओ। பாருங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய நிகழ்ச்சியில எல்லாம் வந்து டென்ஷனாக வரக்கூடியது எல்லாம் வந்து பாசிட்டிவா மாத்தி நீங்க நம்ம டென்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிருங்க। क्योंकि निगेटिव सोचने से दिमाग गर्म हो जाता है, और जिसका दिमाग गर्म होता है उसके दिमाग में केमिकल उतरते हैं, शरीर की बीमारियां हो रही। பாருங்க இந்த நம்ம நெகட்டிவ் சிந்திக்கும் போது மூளை வந்து சூடாயிருது, அதனால கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகுது, அதனால பல வியாதிகள்லாம் உடல்ல வருது। इसलिए कहते हैं ना, जिसका पाँव गरम पेट नरम दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। பாருங்க அவங்க சொல்றாங்கல்ல பழமொழியில் கூட, கால் சூடா இருக்கணுமா, வயிறு சாஃப்டா இருக்கணுமாமா, மூளை கூலா இருக்கணுமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல நோயே வராதாமா, டாக்டருக்கு தேவையில்லைன்னு சொல்லிடலாமா। लेकिन आजकल उल्टा होता है, पाँव रहता है ठंडे, दिमाग रहता है गरम, क्यों निगेटिव बातें टेंशन की बातें। இப்பெல்லாம் ஆனா உல்டாவா தலைகீழா இருக்குது, கால் எப்படி இருக்குதாமா கூலா இருக்குதாமா, தலை ரொம்ப சூடா இருக்குதாமா, அதனால நெகட்டிவ் எதனால இதெல்லாம் வருது, நெகட்டிவ் சிந்திக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது। आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या करने वालों को पेट की बीमारी होती है। இப்பெல்லாம் வயிற்றுல நிறைய ப்ராப்ளம் வருது, ஏன்னா பொறாப்படுறாங்கன்னா அதை வயிறு எரியுதுங்கிறாங்களே, அது மாதிரி வயிறு எரியும் போது அந்த பிரச்சனை எல்லாம் வருது। इसलिए कहते हैं ना, तुम मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? என்ன பார்த்துட்டு உங்களுக்கு வயிறு எரியுதான்னு கேக்குறாங்க இல்லையா।
आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखते हैं, गुस्सा करते हैं, तो आंखों की पुतली बन जाते हैं। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे धुंधला दिखता है। डॉक्टर चेक करता है, कहता आपको चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेगा, नंबर बढ़ता ही जाएगा। பாருங்க இப்போ வந்து ஒரு சிலருக்கு கண்ணில் பிரச்சனை வருது. காரணம் என்ன, அவங்க கெட்டதை பார்க்குறாங்க, அதனால வந்து அந்த பிரச்சனை வருது. இல்லை சில டைமில் ஒரு கொப்பளம்லாம் வந்துடுது, பிரச்சனை எல்லாம் வருது. அப்புறம் டாக்டர் கண்ணாடி போடுன்னு சொல்கிறாங்க, கண்ணாடி போடுறாங்க. ஆனால் திரும்ப அந்த நெகட்டிவ் பார்க்குறது, கண்ணாடி போட்டுட்டாங்க ஆனால் அந்த நெகட்டிவ் பார்க்கறது விடுறதில்லை. ஆனால் அதிகமாக அந்த இது அந்த அளவு வந்து அதிகமாயிட்டே இருக்குது இல்லைங்களா. கண்ணாடி இது போடுறது, அந்த லென்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम। பாருங்க ஒரு சிலருக்கு ஆஸ்துமா வருது, ஏதாவது விஷயத்த உள்ள போட்டு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி அழுத்துறதுனால அந்த ஆத்மா ப்ராப்ளம், அந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் வருது. आज किसी को स्पॉन्डिलाइट होता है, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए जा रहे मार्केट में, वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वाले को स्पॉन्डिलाइट। फिर डॉक्टर को कहेंगे डॉक्टर जी मेरे गले में अकड़न हो रहा है, तो डॉक्टर चेक करता है और कहता है आपको स्पॉन्डिलाइट हुआ, इलाज करके बड़ा सा पट्टा लगाता है। जब पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे नहीं इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। பாருங்க இப்போ மாதாசு ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது இங்கே பார்க்குறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அது அவத்தவங்களே பார்த்துட்டு இருக்காங்க, குறைகளை பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால ஒரு தொண்டை வலி கழுத்து வலின்னு போகிறாங்க டாக்டர்கிட்ட, அவருக்கு ஸ்பான்லைட் இருக்குது, நீங்கள் வந்து அந்த நெக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு விட்றாங்க. அப்புறம் அதுக்கு பாருங்க 6 மாதம் இங்கேயும் சைட்லையும் பார்க்கும்போது நீங்கள் பாருங்க நேராக தான் பார்த்தாக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துருக்கு. आज किसी को शुगर होती है, शुगर कोई मीठा खाने से नहीं होती। टेंशन, क्या टेंशन, मैं इसकी सास हूँ, मैं इसका पति हूँ, मैं इसकी माँ हूँ, उसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा क्या, जब इसकी शादी हुई पति का माता है, मुझे नहीं पूछता। आज हर एक के अंदर कोई ना कोई टेंशन है और इसी से शरीर की बीमारी हो रही। इसीलिए तनाव से बचे रहो, टेंशन से बचे रहो। இப்போ வந்து சுகர் சாப்பிட்றதுனால நமக்கு டயபெட்டிக் வர்றதில்லை, அந்த வியாதி வர்றதில்லை. நிறைய டென்ஷன் அவங்க வீட்டில் கணவன் மேலே டென்ஷனு, ஒரு மனைவி மேலே, ஒருத்தர் மாமியார் மேலே, இப்படி ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த உடல பல வியாதிகள் வருது. तनाव में आएंगे, टेंशन में आएंगे, हाँ कोई ना कोई बीमारी हो जाएगी और बीमारी के लिए क्या करेंगे, हॉस्पिटल में जाएंगे। तनाव में आएंगे, कोई गलत काम करेंगे, जेल में जाना पड़ेगा। तनाव में आएंगे, कहीं कोर्ट कचहरी में पुलिस स्टेशन जाना पड़ेगा, उसके लिए टाइम है। अगर यहाँ ब्रह्मा कुमारी वाले बुलाते तो क्या बोलते, नहीं जी हमको टाइम ही नहीं है, और जेल में जाने का टाइम है, पुलिस स्टेशन जाने का टाइम है, हॉस्पिटल में। यहाँ ब्रह्मा कुमारी में आओ, तनाव टेंशन से बच रहो, आपको कहीं जाने की जरूरत नहीं। और ये सारी जगह जो मैंने गिनाई, जेल, पुलिस स्टेशन, हॉस्पिटल, जेब काटने वाली जगह है, पैसा बर्बाद करने वाले। इसलिए यहाँ आओ, आधा घंटे का मेडिटेशन करो, सारा जीवन सुखी बन जाएगा। பாருங்க இப்போ நம்ம பார்க்குறீங்களா, ஒழுங்கில கூட இப்போ யார்கிட்டே சொல்கிறீங்க வந்து நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கணும், அவங்க சொல்கிறாங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த டென்ஷன் அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு தகராறு பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க இல்லைங்களா. இப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு டைம் இருக்குது, அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் வந்து முரளி இந்த ஞான கருத்துக்களை கேட்டாங்கன்னா அவங்க டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கையை நல்லா காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ये 4 बातें जरूर करना, याद रहेगी। मुझे लगता है बार बार मैंने रिपीट किया और हर पॉइंट में एग्जाम्पल दिए, चाहे वो आगरा वाली घटना सुना दिया, चाहे मंत्रा वाली बात सुनाई। कोई भी टेंशन आएगी, चारों में से कुछ भी बातें याद करेंगे, आपका टेंशन दूर हो जाएगा और 1 सेकंड की घटना से बहुत बड़ी घटना से बच जाएंगे। इसीलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो। நான் 4 விஷயத்த சொன்னேன், உங்களுக்கு டென்ஷன்லேருந்து ஃப்ரீயாக இருக்குது. 4 ஏதாவது ஒன்று கூட நீங்கள் நினைவு பண்ணிங்கன்னா அதன் மூலிமா கூட ஒரு டென்ஷன் போயிடும். ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி மந்த்ரா அந்த மற்ற இதெல்லாம் சொல்லி சொன்னேன், ராமருடையது ஆகிற இன்சிடென்ட்